வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். வெல்கம் டு கிரிக்கெட் சம்பவம் மக்களே வித் அவர் வெரி ஓன் சிபிஎம் கிரிக்கெட் பாலா. ஹாய் பாலா, வெல்கம் டு கிரிக்கெட் சம்பவம். எப்படி இருக்க? ஹாய்ண்ணா. உங்க சப்ஸ்கிரைபர்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ப்ரோ எப்போ ப்ரோ ஐபிஎல் ஏதாவது ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க, ஏதாவது ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கன்ட்டு. ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ ஆக்ஷனும் வரப்போகுது டிசம்பர் 16 அன்னைக்கு மினி ஆக்ஷன். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளேயர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து ஒரு 3 பிளேயர்லாம் வந்து அப்படியே போயிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற பிளேயர்ஸை வச்சு அவங்க டீமை வந்து பில்டப் பண்ணி ஆகணும். ஸோ 2:30 அன்னைக்கு டிசம்பர் 16 அன்னைக்கு நம்மளோட தாட்ஸ்லாம் வந்து என்னன்னா, ஒரு வீக்கெண்டில் வச்சிருந்துருக்கலாமே ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி, வீக் டேஸில் வச்சுட்டீங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீ சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். அதாவது சனிக்கிழமை மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளும் வந்து ஃப்ரீயா ஆக்சுவலா பார்த்துருந்துருக்கலாம், மிட் நைட் வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ஒரு நாள் தான் இந்த ஆப்ஷன் போக போகுது. அண்ட் ஆஸ் ஒரு ரிவ்யூவரா நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு டைம் கிடைக்கும் அதை பத்தி ஒரு வீடியோஸ் போடுறதுக்கோ இதுக்கோ. ஸோ வந்து டியூஸ்டே வீக் டேஸ்ல வச்சது எனக்குமே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன செட் பண்றாங்களோ அதை நம்ம ரிவ்யூ பண்றதா நம்மளோட வேலை. ஓகே பாலா, இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல நம்மளோட அஜெண்டா இஸ் வெரி கிளியர். 10 டீமோட பிளேயிங் 11 நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது சின்ஸ் இட் இஸ் அ மினி ஆப்ஷன், ஓகேவா, அதனால எல்லா டீமுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் 90-95% ஆஃப் த பிளேயிங் 11 இஸ் செட். ஓகே, மேபி ஒரு கேகேஆர் வேணா சொல்லலாம். நம்ம கேகேஆர் வேணா நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுக்குதான் அவங்க அவ்வளவு பட்ஜெட்டும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேணா பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 50% ஆஃப் த பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அத்தனை பிளேயர்ஸ் அவங்க விட்டுட்டாங்க. ஸோ கேகேஆருக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மினி ஆப்ஷன். அடுத்த செகண்ட் ஹையஸ்டா வச்சிருக்கிற பர்ஸ் அமௌண்ட் பேலன்ஸ் வச்சிருக்க டீம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே. அண்ட் சிஎஸ்கேக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் இன் பிட்வீன்ல தேவை. அட் த சேம் டைம் ஒரு சில போலர்ஸும் தேவை. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கேகேஆர் தவிர மற்ற எல்லா டீமுமே லைக் ஒரு 90-95% வந்து பிளேயிங்ல ஒன்று ஃபிக்ஸ்டு. அந்த தேவைப்படுற பொசிஷன்ல எந்த பிளேயர் செட் ஆகும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஃபீட் பண்ணி ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கேன். உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீயும் சொல்லு. ஒன்ஸ் நம்ம இந்த ஒரு 10 டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மினி ஆப்ஷன்ல ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 360-370 பேரோ ஆப்ஷன்ல போறாங்க. ஸோ அது செட் 1 செட் 2 படி அதை சும்மா ஒரு ஓவர் வியூ நம்ம பார்க்கலாம், எந்த பிளேஸ்லாம் இருக்காங்க, இவங்களாம் சோல்ட் ஆவாங்களா அன்சோல்ட் ஆவாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம முதல்ல நம்ம எக்ஸலை ஓபன் பண்ணினா வியூவர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். ஸோ 1 by 1 நம்ம ஒரு டீமா நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாமா? டெஃபினட்டா. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குண்ணா. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ ஆக்ஷன்ல வந்து எல்லாரும் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம லலிதனா வந்து அப்படியே ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு ப்ரொஃபசர் ரேஞ்சில் அப்படியே பிளான்லாம் போட்டு பக்கா பிளான் போட்டு வந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டா நீங்க மணி ஈஸ்ட் மாதிரி வந்து அந்த ஒரு ப்ரொஃபசர் இருப்பார்ல, அந்த மாதிரி நம்ம இந்த சிசிஎஃப்ல வந்து ஒரு ப்ரொஃபசர் மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை வச்சிருக்காரு. முடியல, நானே ரொம்ப நாள் கழிச்சு சேவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, அதாவது நம்மளுக்கு டைம் சரியில்லை ஏற்கனவே. சரி கொஞ்சம் சேவ் எல்லாம் பண்ணி பார்க்கலாம், ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் மாறுதா, டைம் மாறுதான்ற மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸா பயங்கரமா இறங்கிட்டேன். அண்ட் முக்கியமான சில பேருங்கெல்லாம் சில விஷயங்களுக்கெல்லாம் நான் போக வேண்டியது இருந்தது. அதனாலதான் இந்த ஒரு கிளீன் ஷேவ். இல்லைன்னா ஜென்ரலா நான் கிளீன் ஷேவ் எல்லாம் பண்ண மாட்டேன். பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அதுதான், வேற எதுவும் இல்லை. சரிவா, நம்ம எக்ஸாம்பிள் உள்ள போவோம். ஓகே பாலா, இதுதான் நான் ரெடி பண்ண எக்ஸல். ஸோ நான் ரெடி பண்ணிட்டு உனக்கு அனுப்பிச்சிருந்தேன், நீயும் பார்த்துட்டு அதை ஓரளவுக்கு அசஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 350-360 பேர் வர போறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் மினி ஆப்ஷன் ஏலத்துல. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா எல்லா டீமோட சேர்த்து ஒரு 77 ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல ஃபாரின் ஸ்லாட்ஸ் பாத்தீங்கன்னா 31, லோக்கல் டேலண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 46 பேர் தேவைப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த இந்தியன் டேலண்ட்ஸ் வந்து இந்த ஆப்ஷன்ல போவாங்க, ஓரளவுக்கு டீசன்ட் பிரைஸ்க்கு போவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்லாட்ஸ் அவ்வளவு அவைலபிளா இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி பர்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும், இது கேகேஆர் தான் ஹையஸ்டா வச்சிருக்காங்க 64.3. அதுக்கப்புறம் சிஎஸ்கே 43.4 அண்ட் எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி, டிசி, டு சம் எக்ஸ்டென்ட் ஆர்ஆர், ஆர்சிபி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் பிளேயர்ஸ் யாராவது போனாங்கன்னா ஆக்ஷன்ல சும்மா அப்படி ஏத்தி விடுறதுக்கு வேணா ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால இந்த ஒரு பர்டிகுலர் மார்க்யூ செட்ஸ் எல்லாம் வரும்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செலவு பண்ணி எடுக்கக்கூடிய தகுதி வந்து கேகேஆருக்கும் சிஎஸ்கேவுக்கும் தான் இருக்குன்றதை நான் ஃபர்மா பிலீவ் பண்றேன். ஓகேங்க, ஸோ அதனால இட் வில் பி அ சேலஞ்சிங் ஆப்ஷன். ஆக்சுவலா நான் சீரியஸா சொல்லணும், கேகேஆர் தவிர மற்ற எல்லா டீமுக்குமே கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். சிஎஸ்கேக்கே சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஒரு பிளேயர் பெருசா எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பிளேயர்ஸை எடுக்கணும், எவ்வளவுக்கு எடுக்கணும்ன்றதே ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ முதல்ல இப்ப நம்ம எம்ஐ
என்ன பலா? கரெக்டுங்க. ஓகே. எம்ஐக்குள்ள போ. ஃபர்ஸ்ட் இப்போ எம்ஐ ஜூம் பண்ணு. ஓகே, 5 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு எம்ஐக்கு. அந்த 5 ஸ்லாட்ல ஒரு ஃபாரினர், 4 இந்தியன் பிளேயர்ஸ் தேவை. ஓகே. ஆனா பாலா, இந்த எம்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஃபுல்லா செட் ஆகி நிக்குது இல்ல பாலா? ரோஹித், டெஃபினட்டாண்ணா. ரிக்கில்டன், திலக், ஸ்கை, வில்லியம்ஸ். ஆக்சுவலி பேலன்ஸ்டா இருக்காங்க. ஒரு நம்ம எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பக்கா பேலன்ஸ்டோட இருக்காங்க. ஆக்சுவலி கார்பின் போஷ் கூட வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அவரை கூட வந்து எங்கேயாவது ஃபிட்டின் பண்ணணும்னாலும் அவங்க வந்து பண்ணிக்கலாம். மேபி 11ல ஏதாவது மாற்றம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் அவங்க. அதாவது அதுதான் ஒரு இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாலா. என்னன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அவங்க ஸ்குவாட்ல தேவைப்படுற பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க. லைக் கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டனருக்கு பதில் இன்னொரு ஃபாஸ்ட் bowler அவங்களுக்கு தேவைன்னா கார்பின் போஷ் விடுவாரு. சாண்டனர் ஆல்சோ கேன் பேட். கார்பின் ம். போஷ் ஆல்சோ கேன் பேட். ஓகே. இப்ப ஷர்துல் தாக்கூர் எடுத்துட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு பேலன்ஸ் லைட்டா கிடைச்சது. எங்க ஆக்சுவலா மும்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இடிச்சதுன்னா அந்த ராஜ் பாவா வந்து விளையாடுவாங்க அந்த யா. ஒரு நம்பர் 6 7 ஸ்பாட்ல. அவர் போலிங்கும் போட மாட்டாரு, பேட்டிங்கும் ஆட மாட்டாரு. அந்த ஸ்பாட் லிட்டரலி வேஸ்ட் ஆயிட்டு இருந்தது அவங்களுக்கு. சோ அதுல ஷர்துல் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் அவரை வந்து பாத்தீங்கன்னா நான் இம்பாக்ட் பிளேயரா ஆக்சுவலா போட்டிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜஸ்ட் ஒரு 2.7 crores தான் என்னவோ தான் வச்சிருக்காங்க பாலா. 6 ஸ்லாட் எடுக்கணும். ஐ திங்க் 5 ஸ்லாட்ஸ் எடுக்கணும். 5 ஐ டோன்ட் ஸ்லாட்ஸ் திங்க் ஸோ அவங்க 2.75 crores. 5 ஸ்லாட். அதாவது 2.75 crores 5 பிளேயர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுக்க முடியாது. எடுக்கணும்னு டிசைட் பண்ணா லைக் லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு 30 lakhs அந்த மாதிரி பேஸ் பிரைஸ்ல அந்த மாதிரி ரேஞ்சில தான் எடுக்க முடியும். ஃபாரின் பிளேயர்ஸே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேஸ் பிரைஸே 50 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும்னு நினைக்கிறேன். இல்ல கரெக்டா? இப்பெல்லாம் வந்து இல்ல யாருமே வந்து எங்க- ஒரு மோஸ்டா 25 பிளேஸ் வந்து யாரும் கவர் பண்றது இல்லைண்ணா. யாருமே இப்ப நீங்க ஒரு டீம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா யா யா 25 ட்ரூ பிளேஸ்க்குள்ள ட்ரூ. யாரும் எடுக்க. இல்ல அது கரெக்ட் தான். பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்ன்றது மாதிரி நான் ஆக்சுவலா உங்ககிட்ட சொல்றேன். அதாவது டெஃபினட்டா. 5 ஸ்லாட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த ஒரு ஃபாரினை ஆக்சுவலா ஃபில் பண்ண பாப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. டெஃபினட்டா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபாரின் ஆப்ஷன் கூட வந்து அவங்க லோக்கல் டேலண்ட் கூட எடுக்கலாம். ஸோ அந்த எம்ஐ கேப்டன்ல SC20 விளையாடுறவங்களா இருக்கட்டும், இல்ல அந்த ILT20 இந்த மாதிரி அவங்க டேலண்ட்ஸ் யாராவது கூட வந்து எடுக்கலாம். மேபி அவங்க வந்து ஸ்பின் ஆப்ஷன் கூட வேற யாராவது வேணும்னாலும் வந்து அந்த எம்ஐ நியூயார்க்ல விளையாடுற ஸ்பின்னர்லாம் கூட வந்து எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க ட்ரை பண்ணலாம். தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா செட் ஆகி நிக்கிறாங்க பாலா. பிரச்சனையே கிடையாது. ஐ திங்க் தே மைட் கோ ஃபார் ஏதாவது ஒரு விக்கெட் கீப்பர். ஏதாவது ஒரு விக்கெட் கீப்பர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரின் விக்கெட் கீப்பர் ஒரு பேக்கப்புக்கு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரிக்கில்டனுக்கு. யா ஏதாவது அப்ப ஒரு அப்படி ஃபாரின் பார்த்தா அப்படி விக்கெட். பார்த்தா இவர் போலாம். ஆக்சுவலி வந்து ஜார்டன் காக்ஸ் வந்து ஒரு டீசென்ட் ஆப்ஷன். பட் அவரோட பேஸ் பிரைஸ் வந்து 2 crore இருந்தா போக மாட்டாங்க. மேபி ஒரு 1 crore கூட அவர்லாம் வந்து பெருசா யாரும் பிட்டிங் வர மாட்டாங்க. மேபி ஒரு 1 crore வந்து அவரை கூட எடுக்கலாம். ஏன்னா அவர் எக்ஸாக்ட்லி. வந்து இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்க நம்ம பார்த்திருப்போம். ஓவல் இன்வின்சிபிள் தான் வந்து விளாண்டுட்டு இருந்தாரு. ஸோ ஓவல் இன்வின்சிபிள் வந்து எம்ஐ லண்டன் வந்து மாத்தினாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு எம்ஐ பிரான்ச்சைசினால அவர் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் இந்த பாட் கீட்டர் அவரு கூட எம்ஐ கேப்டனுக்கு விளையாடி இருக்காரு. ஸோ யா. அவங்களுக்கு தெரியும் லோக்கல் டேலண்ட்ஸ். அதாவது ஸ்கவுட்டிங் சிஸ்டம் பத்தி நம்ம சொல்லவே வேணாம் எம்ஐ பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நம்ம மற்ற பிரான்ச்சைசிலையும் பார்த்துருக்கோம், இங்கே ஐபிஎல்லையும் பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ப்ராப்ளி தே மைட் கோ ஃபார் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் ட்ரை பண்ணுவாங்க ஃபாரின். ஏதாச்சும் இப்போ அந்த காக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா பாட் கீட்டர் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. யா நர்ச்சர் டெஃபினட்டா. பண்ணலாம் அவரை. ஃபியூச்சருக்கு யூஸ் ஆனாலும் அவன், ஏன்னா அவர் நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆல்ரவுண்டர், சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர். எம்ஐ கேப்டனுக்கு விளையாடி இருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு தெரிஞ்சு அவங்க லோக்கல் டேலண்ட்ஸ் கம்மி பிரைஸ்க்கு தான் எடுக்க எடுக்க முடியும், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் ஏதாவது பேக்கப் பிளேயர்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. பேட்ஸ்மென்ஸ் பேக்கப் பிளேயர்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. பவுலர்ஸ் யாரா இருக்காங்களான்னு எடுக்க பார்ப்பாங்க. மற்றபடி மிக்சர் தான் சாப்பிட போறாங்க எம்ஐ இந்த ஒரு ஆக்ஷன்ல. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நம்ம கூட இவ்வளவு நேரம் ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம்ல, இவ்வளவு நேரம் கூட அவங்க வந்து டைம் எடுத்துப்பாங்களா இந்த ஆக்ஷன்ல அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு. உனக்கு ஏதாவது கருத்து இருக்கா பாலா எம்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த நான் போட்ட அந்த பிளேயிங் 11ல? இல்லண்ணா எந்த கருத்தும் இல்லை. அதுதான் இன்கேஸ் வந்து உங்களுக்கு கார்பின் பாஷ் எங்கேயாவது ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் தேவை. ஆல்ரெடி இம்பாக்ட் பிளேயர்லேயே ஷர்துல் தாக்கர் இருக்காரு. சீமரும் அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ இல்ல இன்கேஸ் அதுதான். See, அவங்க ஸ்குவாடுக்குள்ள அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பாசிபிள் 11 போட்டிருக்கேன். டெஃபினட்டா ஸ்குவாடு அபார்ட் ஃப்ரம் தட் ஆப்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டேன் உங்ககிட்ட அதுல ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு. ஐ டோன்ட் திங்க் ஆப்ஷன் சோ நம்ம அதுல சொன்ன மாதிரி ஒன்றும் தான். பெரிய. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாட் கீட்டர் வந்து எம்ஐ கேப்டனுக்கு அது ஒரு லோயர் ஆர்டர்ல நல்ல கான்ட்ரிபியூஷன், ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி கூட. அதுக்கப்புறம் வந்து ஜார்டன் காக்ஸ் ஒரு ரீசெண்டாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணலாம். மேபி லெஃப்ட் ஆர்மர் ட்ரெண்ட் போல்ட் அவருக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட ஏதோ ஃபாஸ்ட் பாலர் வந்து இருக்கலாம். இன்கேஸ் வந்து ஃபருக்கி வந்து பேஸ் பிரைஸ் வந்து ஒரு 1 crore அந்த மாதிரி வச்சுட்டு வந்தா ட்ரூ ட்ரூ ட்ரூ. அவர் கூட எடுக்கலாம். கரெக்ட் 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 கரெக்ட். ஓகே ரைட். அடுத்தது த ஹையஸ்ட் பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்கிற டீம் KKR.
ஐயோ பாலா, இந்த கேகேஆரோட பிளேயிங் 11 எடுக்கிறதுக்குள்ள எனக்கு தலையே சுத்திடுச்சு பாலா, சத்தியமா. என்னயா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது பிளேயர்ஸ், அதாவது இவங்க எதிர்பார்க்கிற மார்க்யூ பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி பாலா, கரெக்ட். ரொம்ப கம்மி. கேகேஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிற பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சோ அந்த வகையில வந்து எப்படி நான் சொல்றது, ஸ்லாட்ஸ் பாத்தீங்கன்னா 13 ஸ்லாட்ஸ் டு ஃபில்லு. 6 ஃபாரினர் எடுக்கணும், 7 இந்தியன் பிளேயர்ஸ் எடுக்கணும். கண்டிப்பா ஒரு வேட்டை தான் கேகேஆருக்கு இந்த மினி ஆப்ஷன்ல. ஆனா கரெக்ட். வேட்டையாடக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுதான் ஒரு சேலஞ்ச். லிமிடெட் ஆப்ஷன்ஸ்ல தான் இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா டீமை பில்ட் பண்ணும். ஆனா இவ்வளவு காசு இருந்தோம் அவங்க வந்து எவ்வளவு பிளேயர்ஸ் எடுத்தாலுமே இந்த ஒரு டீமை பார்க்கும் போதுல இது சாம்பியன்ஷிப் அடிக்குமா அப்படின்னு கேட்டா இது கொஞ்சம் கஷ்டம்தான்ற மாதிரி எனக்கு தோணுது பாலா. உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? டெஃபினட்டா நான் இப்போ 60 கோடி எடுத்த உடனே நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா ஒரு நல்ல டீம் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைப்போம். அதுலயுமே வந்து ஒரு டவுட் இருக்கு. 60 கோடி வச்சுட்டு ஒரு நல்ல பக்காவா இருக்கு. இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸ் சொன்னா பாத்தீங்களா, ஒரு ஸ்ட்ராங் 11, ஒரு கன்சர்னா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேட்கற சொல்ல முடியாது. இன்கேஸ் வந்து அவங்க ஆக்ஷனை நல்லா பண்ணாலுமே. அவங்க ஏன்னா கோரை ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டாங்க பாலா, பிரச்சனையே கிடையாது டெஃபினட்டா அவங்களுக்கு. இல்ல அவங்க மெயின் அதுதான் சொல்றேன். ஆப்ஷன்லயே நல்லா எடுத்துட்டாங்க. 60 கோடி வச்சு மும்பை இந்தியன்ஸ் டீம் நம்ம வந்து எடுக்க முடியாது. ஒரு எக்ஸாக்ட்லி. இம்பேலன்ஸ் டீமா தான் இருக்குமே எப்படியோ டெஃபினட்டா. ஓகே. சோ நான் பிளேயிங் 11 போட்டிருக்கேன். ஆப்வியஸ்லி நிறைய தான் அவங்க ஓப்பனிங் இறக்குவாங்க. பேஸ்டோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கேகேஆருக்கு செட் ஆவாருன்னு தோணுது பாலா. எஸ்பெஷலி அந்த ஈடன் கார்டன்ஸ்ல வந்து ஆல்ரெடி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, உனக்கே தெரியும். ஆஹ் அந்த ஒரு பஞ்சாப் 260 டீம் சேஸ்க்கு எதிராக பஞ்சாப்ல ரெக்கார்ட் சேஸ் வந்து பண்ணாங்க. T20 கிரிக்கெட்ல அதான் ரெக்கார்ட் சேஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால நல்ல ஒரு ஹிட்டரு. ஸோ இஸ் அ குட் ஆப்ஷன் அப்படின்னு நினைச்சேன். 3ல ரகுவன்ஷி, 4ல ரஹானே. வேற ஆப்ஷன் இல்லை, அவங்க 2 பேரும் இந்த இடத்துல தான் அவங்க விளையாடி ஆகணும். ஏன்னா ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது கேமரன் கிரீன் டெஃபினட்டா கேகேஆருக்கு தான் போல, அதுல டவுட்டே கிடையாது. அவங்க அவுட் அண்ட் அவுட் போக போறாங்க. அவர் போலிங் போடுறாரான்றதுலாம் தெரியாது, அவுட் அண்ட் அவுட் போக போறாங்க. ஸோ நம்பர் 5 எனக்கு என்னவோ இந்த 3, 4, 5 கொஞ்சம் ஜகுல் ஆகும்னு தோணுது. இதுல வந்து அதனால ஒரு நியூ அப்டேட் ஒன்னு கிடைச்சிருக்கு. நான் ஆக்சுவலி என்னன்னா இது வந்து ஒரு சோர்ஸ் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. கெமரான் கிரீனோட மேனேஜர் வந்து ஆக்சுவலி வந்து அவர் தான் வந்து பேட்ஸ்மேனா வந்து போட்டிருந்தாராமா. பட் கெமரான் கிரீன் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு. அவர் வந்து பவுலிங்கும் போடுவேங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்டா வந்து போடுறாருங்கிறத நம்ம ஆனா இப்பதான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நான் அந்த ஒரு நியூஸை நான் பார்த்தேன். ஆனா நான் ஏற்கனவே இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் சும்மா ஒரு பூசி மனுப்புறது தான். நீ ஸ்லாட் 1 செட் 1ல நீ வந்தீனாதான் அதிகமான காசுக்கு போவ. நீ ஆல்ரவுண்டர் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் 3யோ 4லயோ தான் வருது, கரெக்டா? கரெக்ட் அதுக்குள்ள கரெக்ட். வந்து பாத்தீங்கன்னா கேகேஆரோ சரி, சிஎஸ்கேவும் சரி, பர்ச ஓரளவுக்கு பாதி காலி பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது எல்லாமே சும்மா ஒரு பூசி மழுப்புறது தான். அது கரெக்டா தான் எண்ட் நீங்க ஆஃப் த சொன்ன டே. மாதிரி பேட்ஸ்மேனா சைன் பண்ணி அந்த ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவாரு. பட் பவுலிங் போடுவேங்கிற ஒரு எக்ஸாக்ட்லி. கன்ஃபர்மேஷன் வந்துட்டாரு. எக்ஸாக்ட்லி. ஓகே, ஓகே. ஸோ அப்புறம் ரிங்கு சிங். ஆப்வியஸ்லி ஒரு ஃபினிஷர் ரோல் தான் ரிங்கு சிங் இந்த டீம்ல பண்ண முடியும். அவர்னால வந்து போய் 4 அண்ட் நம்பர் 4ல விளாடணும்லாம் நினைச்சா சான்ஸே கிடையாது. இந்த டீமுக்கு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6ல ஆட வேண்டிய ஒரு தருணம். 7ல ரமன்தீப் சிங் அதுக்கு தான் ரீடைன் பண்ணாங்க. ஹூ கேன் பேட் அ பிட், போல் அ பிட், அந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் அ பிளேயர் தான் அவரு. அர்ஷித் ராணா எவால்வ் ஆயிட்டு வராரு. பார்க்கலாம் இந்த வாட்டி அர்ஷித் ராணா பேட்ஸ்மேனா ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்றாரா கேகேஆருக்கு, நான் ஆக்சுவலா ரொம்ப பார்க்கணும். வருண் வைபவ் வராரா, பத்தி ராணா டெஃபினட்டா போவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாலா. ஏன்னா பிராவோ இருக்காரு அங்கதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பத்திரானா கண்டிப்பா இவங்க வந்து கையில காசு இருக்கு. அவங்களுக்கு ஒரு டெத் போலிங்க்கு ஒரு ஆளும் தேவை. நியூ பால்ல போடுறதுக்கு வருண், சாரி இவர் வைபவ் அரோரா இருக்காரு. அர்ஷித் ராணா 2 ஓவர் போடலாம். ஓகே, பட் பத்திரானா கேன் போல் இந்த டெத். இன் பிட்வீன்ல வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. ஓகே, இப்போ கிரீன் போடுறாருன்னா கிரீனும் போடலாம். நரைன் இருக்காரு. ஸோ அதனால போலிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பத்திரானா எடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு சார்ட்டடா இருக்கும். ஆனா பத்திரானா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடுவாரான்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், ப்ராபப்ளி அவங்களுக்கு ஒரு சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஈடன் கார்டன்ஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். பத்திரானா எப்படி போல் பண்றாருன்னு இருந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டா அவர் வந்து ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணதுல இருந்து அந்த ஒரு ரன்ஸை வந்து லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஈடன் கார்டன்ஸ் வில் பி ஆப்ஷன். சேலஞ்சிங் ஃபார் பத்திரானா. அது என்னவோ ட்ரூ தான், அது எந்த டவுட்டுமே இல்ல. அவங்க கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கு. இப்ப சஃப்ராஸ் கான் வந்து பாத்தீங்கன்னா சயித் முஸ்டக் அலி டிராஃபில போட்டு பொழந்துட்டு இருக்காரு. அவர் டிசைட் பண்ணிட்டாரு. அவர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் எடுக்கிறாங்களா இல்ல T20 டீம்ல எடுக்கிறாங்களான்றதுக்காகலாம் ஆடுறது இல்ல சஃப்ராஸ். டெஸ்ட் டீமுக்குள்ள வரணும், நானு அதுக்கு நான் T20ல தானடா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி T20ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த ஐபிஎல்ல டெஃபினட்டா பேஸ் பிரைஸ் ஆவது மினிமம் பிட்டுக்கு போவாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐ திங்க் கேகேஆருக்கு அவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா அந்த ஈடன் கார்டன் கிரவுண்ட்ஸ்லாம் ட்ரூ பிச், கரெக்டா? இவர் கிட்ட அந்த லேப் ஷாட், ஒரு மாதிரி பிக்அப் ஷாட்லாம் ஆடுவார் நிறைய சஃப்ராஸ் கான். ஹி மைட் பி சோ யூஸ்ஃபுல் இன் திஸ் கண்டிஷன்ஸ். புரியுதா உனக்கு நான் சொல்றது? ஸ்பின் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆடுவாரு. ஸ்வீப், டெஃபினட்டா. ரிவர்ஸ் ஸ்வீப் அதெல்லாம் ஆடுவாரு. அவங்ககிட்ட ஒரு நல்ல கேம் இருக்கு. இஸ் a டிஃபரன்ஸ் சஃப்ராஸ் கான் பாலா இப்போ.
கொஞ்சம் வெயிட்டும் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால சஃப்ராஸ் கானுக்கு கொஞ்சம் ஃபைட் போவாங்க, ஒரு 2 3 டீம் போவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் கேகேஆர் கிட்ட அமௌண்ட் நிறைய இருக்கிறதுனால ஐ திங்க் தே கேன் யூஸ் இம். அவர் எடுத்து அவர் இம்பாக்ட் பிளேயரா கூட ஆடலாம். ஸோ அதனால தான் நான் இதுல இவரை ஆட் பண்ணேன். ஸோ உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? யூ ஃபீல் லைக் வேற ஏதாவது ஃபர்தர் பிளேயர்ஸ், ஏதாவது ஆல்ரவுண்டர்ஸ்? இல்லண்ணா இது ஏன்னா வந்து உங்களுக்கு சாலிடா ஸ்லாட்ஸ் இருக்கு. இருக்கு, 6 ஆக்சுவலி இருக்கு. வந்து மேபி வந்து ஒரு டஃபியுமே வந்து இப்போ இந்த இன்டர்நேஷனல் 2025 கிரிக்கெட்ல அவர் தான் அதிக விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு போறதுக்கு ஒரு ம். வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ மேபி டஃபி கூட ஜேக்கப் ஒரு டஃபி ஆப்ஷன். இப்போ எல்லா ஃபார்மேட்லயுமே செமையா போட்டுட்டு இருக்காரு யா நியூசிலாந்துக்கு, டவுட்ஃபுல்லே இல்லை. அது கரெக்ட் தான் நீ சொல்றது. ஐ திங்க் ஈவன் ஜேசன் ஹோல்டர் கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிராவோ பீயிங் அங்க ஒரு போலிங் கோச்சா இருக்கிறதுனால ப்ராபப்ளி தெர் இஸ் ஹை சான்சஸ் இல்ல பாலா, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸை கூட உள்ள எடுத்துட்டு வரதுக்கு. ஏன்னா கரெக்ட். அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்க ILT20 லீக்ல அந்த ஒரு அபுதாபி நைட் ரைடர்ஸோட கேப்டனே வந்து ஹோல்டர் தான். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த நைட் ரைடர்ஸ் ஓகே, கனெக்ஷன் இருக்கு. ஸோ அவர் ஆப்வியஸ்லி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சான்சஸ் ஆர் தேர், சான்சஸ் ஆர் தேர். ஓகே ரைட். அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற அந்த அமௌண்ட்டுக்கு தே கேன் ஈவன் லைக் எப்படி சொல்றது, இந்தியன் பிளேயர்ஸ், கோர் இந்தியன் பிளேயர்ஸ் யாராவது கூட பார்க்கலாம் பேக்கப்புக்கு. ம். லைக் ஒரு ஆகாஷ் தீப், ஒரு உமேஷ் யாதவ் மாதிரி போல. உமேஷ் யாதவ்ல ஹவ் டன் வெல் இன் ஈடன் டெஃபினட்டா. கார்டன்ஸ் கேகேஆர். ஒரு ஆப்ஷன் யங் பிளேயர்ஸுமே அவங்க பேக்கப் பிளேயரா எடுக்க பார்க்கலாம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, யங் பிளேயர்ஸ் இவங்க போகணும்னா பேக்கப்புக்கு ஏதாவது ஃபாஸ்ட் போலர்ஸ் வேணா எடுத்துக்கலாம். பேட்டிங்ல ஆல்ரெடி ரஹானே, ரகுவன்ஷி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு சஃப்ராஸ் கானை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து ஒரு யங் பேட்ஸ்மேன்ஸ் தேவை. ஐ மீன் இந்தியன் டொமஸ்டிக் அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுக்கணும் பேட்ஸ்மேன்ஸ் அவசியமே கிடையாது. தே கேன் கோ கரெக்ட். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது, ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஈவன் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் கூட ஏதாவது பேக்கப் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் கரெக்ட். கேகேஆர் என்ன பண்ண போறாங்கன்னு. தேர் கோயிங் வித் ஹையஸ்ட் பர்ஸ் அமௌண்ட். காமெடி பண்ணாம இருந்தா சரி. ஓகே, அடுத்தது சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ். பாலா 9 ஸ்லாட்ஸ் அவைலபிள், 4 ஃபாரினர்ஸ் தேவை, 5 இந்தியன்ஸ் தேவை. கிட்டத்தட்ட 43 crores கையில இருக்கு. சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் 90% அவங்களோட பிளேயிங் லெவன் செட். ஆனா அந்த 90% வந்து ஒரு பயங்கரமான டீமான்னு கேட்டா, அதாவது அந்த சில பிளேயர்ஸ் ஆட் பண்ணாங்களா போன எடிஷன்ல, பிரேவிஸா கரெக்ட். இருக்கட்டும், மஹாதேவா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உர்வில் பட்டேலா இருக்கட்டும், அவங்களாம் கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் கொடுத்தாங்க, ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க 2026 அட்லீஸ்ட் சிஎஸ்கேக்கு நல்லா இருக்கும்ட்டு. ஓகே, அண்ட் அது இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ட்ரேடும் நடந்திருக்கு. சாம்சனை வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க இருந்து நம்மளோட ரவீந்திர ஜடேஜா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் மெகா ட்ரேட், கண்டிப்பா சொல்லிதான். அதை பத்திலாம் நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ அப்படின்னும் போது சாம்சன் ஆப்வியஸ்லி ஓப்பனிங்ல வந்துருவாரு. பேச்சேல 3ல ருத்ராஜ் ஆடுவாரு, 4ல துபே, 5ல பிரவிஸ். ஓகே, அட் த சேம் டைம் லிவிங்ஸ்டோன் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு பர்ஃபெக்டா செட் ஆவாரு. ஏன்னா அந்த ஒரு ஸ்பின் ஆப்ஷன் அவர்னால வந்து லெக் ஸ்பின்னும் போட முடியும், ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும். ஏன்னா சிஎஸ்கேக்கு ஸ்பின்னும் தேவை. ஓகேவா? ஏன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பெருசா இல்ல. லிவிங்ஸ்டோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 4 மேட்ச் தான் ஆடுவாரு. ஆனா சிஎஸ்கேக்கு அது போதும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரை பிலீவ் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா ஃபுல் டோர்னமெண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. அப்படின்னும் போது லிவிங்ஸ்டன் வில் பி சோ யூஸ்ஃபுல். ஏன்னா அவரோட அந்த ஸ்பின், ஏன்னா அவரோட அந்த பார்ட் டைம் ஸ்பின்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கு பாலா. இன்ஃபேக்ட் நம்ம பார்ட் டைம்னே சொல்லக்கூடாது. அவர் ஆக்சுவலா அவர் போலிங் நிஜமாவே ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்த்தவருக்கும். ஸோ அவரும் சரி 150 சரி, தட் காம்பினேஷன் மைட் ஹெல்ப் ஃபார் இந்தியா. சாரி, அவரும் சரி 100 சரி, தட் காம்பினேஷன் மைட் ஹெல்ப் சிஎஸ்கே. அப்புறம் எம்எஸ் தோனி உள்ள வந்துதான் ஆகணும். அப்புறமா ஸ்ரேயாஸ் கோபாலன் நான் டெஃபினட்டா விளையாடுவோம் பாலா. மேட்ச் 1ல இருந்து சச் அ டேலண்டட் பிளேயர். ஏட வெரி குட் T20 சீரீஸ், அந்த லோக்கல் T20 நடந்ததுல, மகாராஜாவா மகாராஷ்டிரா பிரீமியர் கர்நாடகால லீக். நடந்தது. ஆஹ் அந்த ஒரு பர்டிகுலர் பிரீமியர் லீக்ல அவர் சூப்பரா போலிங்கும் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இட் டிசர்வ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல வந்து பிஷ்னாய் எடுக்கணும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சிஎஸ்கே தேவையே இல்லை. ஆல்ரெடி ஒரு ஸ்ரேயாஸ் கோபால் வச்சிருக்காங்க. அவருக்கு வெரைட்டி நிறைய இருக்கு கம்பேர் டு பிஷ்னாய். பிளஸ் ஹீ கேன் பேட் ஆல்சோ. அது ரொம்ப குரூஷியல். ஸ்ரேயாஸ் கோபால் கேன் பேட், அதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 10 அதனால 20 வந்து ரன்ஸ் பாத்தீங்கன்னா அவரே வந்து ஸ்ரேயாஸ் கோபால் கான்ட்ரிபியூட் ஆடுவார். பண்ணி கொடுப்பாரு. ஒரு 10 20 ரன்ஸ் எக்ஸாக்ட்லி, சாலிடா வந்து எக்ஸாக்ட்லி. அடிச்சு கொடுப்பாரு. நேதன் எலிஸ், அப்புறம் 100, அப்புறம் அன்ஷுல். இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா கலீல் அஹமத். ஸோ இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் லெவனா இருக்கும் சிஎஸ்கேக்கு. லிவிங்ஸ்டோனை எடுத்துட்டாங்கன்னா ஃபிட் ஆயிடும். இது இல்லாம அந்த 3 ஃபாரின் ஸ்லாட்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் சம் ஆப்ஷன்ஸ். மைக்கேல் பிரேஸ்வெல் வில் பி சோ எஃபெக்டிவ். ஸோ அதே மாதிரி ஒரு போலரும் தேவை அவங்களுக்கு, ஒரு ஃபாஸ்ட் போலர் பேக்கப் தேவை. அது மேட் இன்ட்ரியா இருக்கலாம், ஜேக்கப் டஃபியா இருக்கலாம். நானா இருந்தேன்னா ஐ வில் ஈவன் ட்ரை முஸ்தபிசூர் ரஹ்மான். ஓகே, ஏன்னா என்னதான் இருந்தாலுமே அவர்கிட்ட அந்த ஒரு T20 ஸ்கில் இருக்கு. சிஎஸ்கே ஆடி இருக்காரு, இனிஷியலா சூப்பரா போட்டாரு, லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு அந்த எடிஷன்ல, 2024 எடிஷன்ல. பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் ஹி ஹேஸ் லாட் ஆஃபர் இன் T20s பாலா.
ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் நான் இருந்தா ஆக்சுவலா முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு இனிஷியலா போவேன் அவர் ஆப்ஷன்ல வந்தாருன்னா. அது இல்லைன்னா தே ஹேவ் ஆப்ஷன் மேட் ஹென்றி, ஜேக்கப் டஃபி. ஒரே பிரச்சனை என்னன்னா மேட் ஹென்றி, ஆடம் மில்லின் இவங்களாம் ஒரு ஆப்ஷன், ஆனா இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர்ஸ். டெஃபினட்டா. ஸோ அதனால அதனால வந்து பாத்தீங்கன்னா லைக் பார்க்கலாம், ஒரு ஜேக்கப் டஃபியோ இல்ல ஒரு முஸ்தபிசுர் ரஹ்மானோ போறாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கோச்சிலாம் இருக்காரு, பட் கோச்சிலாம் போவாங்களான்னு தெரியல. ஒரு ஸ்டெடியான ஒரு போலர் கண்டிப்பா பேக்கப்புக்கு தேவை சிஎஸ்கேக்கு. வெயிட் பண்ணி மோஸ்டா பார்ப்போம். ஜடேஜாக்கு அந்த அப்பார்ட் ஒரு ஃப்ரம் தட் ஜடேஜாக்கு அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா எல்லாரும் அக்கீல் ஹுசைன் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அக்கீல் ஹுசைனோட ஜார்ஜ் லிண்டே வந்து வில் பி எஃபெக்டிவா இருப்பாரோன்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து அக்கீல் ஹுசைனோட பெட்டராகவும் பேட்டிங்கும் பண்ணுவார். அது இல்லாமல் நம்ம அவரோட பவுலிங்கும் பார்த்துருப்போம் ஏசி20ல. சூப்பரான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேட்டிங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். இல்ல, யுவர் பாயிண்ட் இஸ் வேலிட் பாலா. ஆக்சுவலா அகில் ஹுசைன் இஸ் அ வெரி டீசென்ட் ஆபரேட்டர். நான் இல்லைன்னுலாம் நான் சொல்லல. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவா தான் இருப்பாரு. ஹி கேன் பேட் ஆல்சோ. அதே மாதிரி பவர் பிளேல நிறைய போட்டிருக்காரு, அதையும் நம்ம பார்த்திருக்கோம். பட் நீ சொல்ற மாதிரி ஜார்ஜ் லிண்டே கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் அந்த ஜார்ஜ் லிண்டே கிட்ட ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்கிற மாதிரி தோணுது. லைக் நல்ல ஒரு ஹைட் இருக்கு அவருக்கு. அந்த ஹைட்டை யூஸ் பண்ணி கேன் போல் வெல். இந்த டெஃபினட்டா. கண்டிஷன்ஸ்ல சூட் ஆகும். அதே மாதிரி பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா இஸ் ஃபார் பெட்டர் பிளேயர் தேன் அகில் ஹுசைன். ஸோ நானுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட் ஆஃப் கோயிங் ஃபார் அகில் ஹுசைன், நானே ஜார்ஜ் லிண்டே ஆக்சுவலா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், டு பி வெரி ஆனஸ்ட். அகில் ஹுசைன் அப்படி ஜார்ஜ் லிண்டே உங்களுக்கு கிடைக்கலனா யூ கேன் கோ ஃபார் அகில் ஹுசைன். டெஃபினட்டா. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் அவங்க வந்து ஒரு லிவிங் ஸ்டோன், ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல் கிடைக்கலனா ஒரு டேவிட் மில்லர் கூட சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு லிவிங் ஸ்டோன் எடுத்துட்டா டேவிட் மில்லர் எடுக்கிறது வேஸ்ட். யா, கரெக்ட். கரெக்டா? மேபி ஒரு ஜேசன் ஹோல்டர் கிடைக்கிறாரான்னு பார்க்கலாம். ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன். மைக்கேல் பிரேஸ்வெல்லும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு போல. மைக்கேல் பிரேஸ்வெல்லும் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஒரு ஃபாஸ்ட் போலர் நம்ம சொன்ன மாதிரி ஜேக்கப் டஃபியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேமிசன் கூட அவைலபிளா இருக்கு. லாஸ்ட் டைம் டீசெண்டா போட்டாரு ஆக்சுவலா ஜேமிசன் கூட. கரெக்ட். அவரும் அவைலபிள். நிறைய நியூசிலாந்து போலர்ஸ் தான் அவைலபிளா இருக்காங்க. நியூசிலாந்து ஒரு போலர்ஸ், சவுத் ஆப்பிரிக்கன் ஹெட் சவுத் கோச்சுமே ஆப்பிரிக்கன் வந்து போலர்ஸ் தான். நியூசிலாந்து தானே ப்ரிஃபர் பண்ணுவாரு. ஒட்டினல் பேட்மேன் கூட நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருமே டீசெண்டா வந்து போட்டு. பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர் லிவிங்ஸ்டோன் எடுக்கணும். லிவிங்ஸ்டோன் மிஸ் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தென் கேமரன் கிரீன் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு செட் ஆக மாட்டார் பாலா. சும்மா வேணா அவங்க ஏத்தி விடுறதுக்கு போவாங்க ஆப்ஷன்ல. அது வேணா நான் எழுதி கரெக்ட். சொல்றேன். கம்மியா கிடைக்கிறாரா அப்படின்னு வேணா சும்மா ட்ரை பண்ண பார்ப்பாங்க. ட்ரை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க சிஎஸ்கே. சும்மா போய் பார்ப்பாங்க, ஏத்தி விட பார்ப்பாங்க கேகேஆருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் இல்லைன்னா லிவிங்ஸ்டோனை எப்படியாவது எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்ட். லிவிங்ஸ்டோன் மிஸ் ஆக மாட்டாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதை மீறி எதுவும் காமெடி கிமெடி எதுவும் பண்ணாம இருந்தா சரி. ஓகே, அதான். மத்தபடி உனக்கு எதுவும் இல்ல. இப்ப நம்ம சொன்ன அந்த ஆப்ஷன்ஸ் தானே, வேற இல்ல ஏதாவது ஆப்ஷன்ஸ் அவ்வளவுதான். வச்சிருக்கியா? இவ்வளவுதான் options. வேற ஏதோ ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட சொல்லியிருந்தியா பாலா? ஆப்ஷன்ஸ் யங்ஸ்டர்ஸ், இருக்கு. யா, லைக் ஒரு டக்குன்னு நீங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. ஆக்சுவலி யங்ஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டா அந்த யூபி லீக்ல பிரசாந்த் வீருங்கிறவரு, அவர் வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஒரு பேட்டிங்கா இருக்கட்டும், ரொம்ப நார்மல் ஸ்ட்ரைக் ரேட்ல தான் வந்து விளாடுறாரு. இப்போ பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு 190 200 ஸ்ட்ரைக் ரேட்லாம் வந்து விளாடுறாரு. அதெல்லாம் ஓகே. பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து டீசெண்டா போடுறாரு. நம்ம வந்து எஃபெக்டிவா பயங்கரமா போடுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. சிஎஸ்கே ட்ரைலோ ஏதோ அட்டன் பண்ண மாதிரி ஒரு நியூஸஸும் வந்துச்சு. ஸோ மேபி ஒரு ஜடேஜாக்கு ஒரு ஓகே. ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு. ஓகே, அதான். எனிவே ஒரு 5 ஸ்லாட் அவைலபிளா இருக்குல்ல சிஎஸ்கேக்கு. ஸோ யா, அவங்க வந்து டெஃபினட்டா. நாட் ஓன்லி இந்த 4 ஃபாரின் ஸ்லாட்டை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. தே ஹேவ் டு டேக் சம் குட் அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸ் பிளஸ் நார்மல் அவைலபிள் இந்தியன் பிளேயர்ஸும் அவங்க எடுக்கணும். பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே ஒரு 2-3 ஸ்லாட்ஸ் அப்படியே கொஞ்சம் ஃபிட் ஆயிடுச்சுன்னா சிஎஸ்கே ஓரளவுக்கு அவங்களுக்கு செட்டில் லைன் அப் வந்துடும். தட் இஸ் ஒன். ஓகே பாலா, எஸ்ஆர்ஹெச் போலாம். இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படியே ஜூம் பண்ணு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 10 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. 2 ஃபாரினர்ஸ் அண்ட் 8 இந்தியன் பிளேயர்ஸை எடுக்கணும் பாலா. 8 இந்தியன் பிளேயர்ஸ் எடுக்கணும். அவைலபிலிட்டிலாம் நிறைய இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ், நல்லா டேலண்டட் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ சயித் முஸ்டக் அலிலாம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கவுட்டிங் சிஸ்டம்க்கு வந்து ஒரு பெரிய வேலை இருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு. அதுல டவுட்டே கிடையாது. இந்நேரம் எல்லாம் டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க என்னென்ன பிளேயர்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு பிளான் ஏ, பிளான் பி அதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நான் ஒரு பிளேயிங் 11 போட்டிருந்தேன். ஆஸ் யூஷுவல் உனக்கு தெரியும், அபிஷேக் ஹெட்டி, இஷான் கிஷன், ஹென்ரி கிளாசன். நான் இந்த டீம்ல ஒரு டேவிட் மில்லர் ஆட் பண்ண பாலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஃபினிஷிங் ஒரு இஷ்யூவா இருந்துச்சு. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா கிளாஸனை தூக்கி கீழே ஆடிட்டு இருந்தாங்க இனிஷியல் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஐபிஎல். அது சொதப்பிடுச்சு. அவர் லாஸ்ட் அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஐபிஎல்ல தான் அவர் வந்து முன்னாடி வந்து ஒரு சில நல்ல நாட்கள்லாம் விளாண்டாரு. ஸோ கிளாஸை நான் அவ்வளோ விலை கொடுத்து அவங்க ரீடைன் பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கேன் கம் அண்ட் பிளே அட் நம்பர் 4 ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளாடலாம். ஸோ பேக்கப்ல பாத்தீங்கன்னா ஒரு டேவிட் மில்லர் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போனேன் பாலா. இந்த இடத்துல நீ நிறைய சொல்லலாம். நீ சம் அதர் பிளேயர்ஸ் கூட சொல்லலாம். சி இவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் கூட தான் தேவை. 2 ஃபாரினர் தேவையில்ல.
இவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் கூட தான் தேவை. லைக் நீ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜேசன் ஹோல்டரோ இல்ல ஒரு யங் ஜாக் எட்வர்ட்ஸா இருக்கட்டும், பாட் கீட்டரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன். ஓகே. ஸோ அதுக்கெல்லாம் இவங்க போக வாய்ப்புகள் இருக்கு, நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பட் அட் த சேம் டைம் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் ஒரு ஃபாரினர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் டேவிட் மில்லர் அண்ட் கிளாசன் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ், தே ஹேவ் சம் குட் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க மில்லருக்கு போலாம். ஏன்னா அவங்க கிட்ட துட்டு இருக்குல்ல, அவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் 20 crores மேல இருக்குல்ல போலாம். கரெக்ட். அப்படின்னும் போது மில்லர் அஃபோர்டபுளா தான் இருப்பாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபாரினர் அவங்க ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்க பார்ப்பாங்க, இல்ல பேட் கமின்ஸ்க்கு ஒரு பேக்கப் ஒரு ஃபாரின் போலர் எடுக்கலாம். பட் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண போறது அந்த 8 ஸ்லாட், இந்தியன் ஸ்லாட். அது கொஞ்சம் உஷாரா அவங்க நேக்கா ஒரு 2-3 நல்ல பிக் எடுத்துட்டாங்கன்னா தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தம் நெக்ஸ்ட் இயர்லாம். இன்கேஸ் என்கேஆர் ஏதாவது இன்ஜுரி ஆயிடுறாரு, ஓகே, டெஃபினட்டா. அந்த மாதிரி ஏதாவது ஆயிட்டா. ஸோ பேக்கப்ஸ் தான் மோஸ்டா இவங்க வந்து பிளான் அவுட் பண்ணணும். ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர்ஸ், பேக்கப் பவுலர்ஸ், பேக்கப் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு தான் எஸ்ஆர்ஹெச் போகணும். எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் ரொம்ப கொடுமையா விளாண்டாங்க. ஆனா லாஸ்டா கிரிப்ல வந்தாங்க பாலா. லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ் அவங்க வந்து அன்பீட்டனா இருந்தாங்க. ஸோ அடுத்த வருஷத்துக்கு அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு விஷயங்களை பண்ணிட்டாங்க. அது கிளியரா தெரிஞ்சது. நம்ம கூட சொன்னோம், பரவாயில்லையே லாஸ்ட் ஒரு 3 மேட்சா சூப்பரா வின் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு ஏதோ பெஸ்ட்டை கொண்டு வராங்க. கரெக்ட். 2026 எனக்கு தெரிஞ்சு செட் ஆயிடும். ஏன்னா உடட்கட் நல்லா போட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் நல்லா போட ஆரம்பிச்சாரு. அந்த சீசன் அன்சாரி கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மிக்ஸ்டு பேக்கா தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. ஹர்ஷ் தூபே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாரு. பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சாங்க, கிளாசன் எல்லாருமே. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா தே ஹவ் டன் வெல் அந்த லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ், இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தெம் இந்த வருஷத்துல. ஸோ இதுதான். உனக்கு ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா போல எஸ்ஆர்ஹெச் போறது? அது வேற ஏதாவது ஆட் பண்ணணும்? இல்ல வேற ஏதாவது எதுவும் இல்லைண்ணா. இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இந்த பர்டிகுலர் சிக்ஸ் சிக்ஸா செவன்லேயே வச்சிருக்கீங்க, ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. ஆக்சுவலி வந்து நம்பர் 4ல தானே எஸ்ஆர்ஹெச்க்கு நல்லா பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்தியன் டீமுக்குள்ளலாம் வந்து தேவையே இல்ல ஃபினிஷர் ஆட்டு. இந்தியா கார்னாலே ஒரு நம்பர் 6 தான் ஆட போறாரு. இல்ல நம்பர் 4 அவரோட ஆட பெஸ்ட் போறது ஐபிஎல்ல நம்பர் 4ல தானே வந்திருக்கு. இல்ல பாலா. நீ என்கேஆருக்குன்னு போய் தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. என்ட்ரி கிளாஸ்லாம் வந்து ஒரு மேட்ச் வின்னர். ஸ்டார்டிங்ல இல்லண்ணா அந்த டமால் டமால் நடிப்பாங்க. ஃபைனல் போன சீசன்ல பாத்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் விட்டுருங்க, ஃபைனல் போன சீசன்ல என்கேஆர் நல்லா பாலா பெர்ஃபார்மன்ஸ் ஃபைனல் கொடுத்தாரு. போன சீசனை நீ மறந்துரு. 2025ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு என்கேஆர். லாஸ்ட் இயர் வந்து என்ன பிரச்சனைனா என்கேஆருமே ஃபார்ம் உண்டு. இப்போ அவர் கீழே இறங்கினாலும் அவர் ஆடுவாராங்கிறது தெரியல. அவரோட மைண்ட் செட் இப்போ என்ன எனக்கு இருக்குன்னே தெரிஞ்சு தெரியல. he has to be flexible. ஒரு 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 மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் பவுலர்னும் போது பாலா உன்னோட ஃபாரினர்ஸ் தான் உன் கோர். உன்னோட பெஸ்ட் பிளேயர்ஸ் என்கேஆர் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அவ்வளவுதான். ஆனா அவரை விட பெஸ்ட் பிளேயர்ஸ் கிளாசன் இருக்காங்க, இஷான் கிஷன் இருக்காங்க, மில்லர் இருந்தாருன்னா மில்லர். ஓகே. சோ போன வாட்டி எஸ்ஆர்ஹெச் பண்ண தப்பே என்னன்னா அவங்க மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் கீழே இறக்குனாங்க. அது ஃபிளாப் ஆயிடுச்சு. இந்த வருஷம் என்கேஆர் ஃபார்ம்ல இருக்காரோ இல்லையோ நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது என்கேஆர் எல்லாம். ஸோ ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிளேயர் ஷுட் பிளே ஆன் த டாப்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால தான் நான் போனேன். டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி இம்பாக்ட் பிளேயர்லயுமே உங்களுக்கு அன்கிட் வரமா, லாஸ்ட் இயரோட எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் எஸ்ஆர்ஹெச். அதுக்கப்புறம் நிறைய டேலண்ட் இப்போ நீங்க லாஸ்ட் இயர் நல்லா சொதப்பினாலுமே ஒரு 3 டேலண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஹர்ஷ் தூபே எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்கிட் வர்மா, அதுக்கப்புறம் ஜீசன் அன்சாரி, ஆடம் ஜாம்பாவை வச்சுக்கிட்டு இவரை வந்து விளையாட விட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டேலண்டடும் விட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கோரை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து செட் பண்ணாங்க. கமிண்டு மெண்டிஸ் ஒரு மாதிரி டீசெண்டாக வந்து ப்ளே பண்ணார் ஒரு கீ ரோல். ஸோ டெஃபினட்டா இந்த ஒரு ஆப்ஷன்ல கொஞ்சம் அப்படி பட்டி டிகிரிங் வேலை பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டர் டீமா வருவாங்க நீங்க சொன்ன மாதிரி. ஓகே பாலா, அடுத்தது குஜராத் டைட்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் 5 ஸ்லாட் இருக்கு, 4 ஃபாரினர் எடுக்கணும் பாலா. ஒரே ஒரு இந்தியன் பிளேயர் தான். ஸோ அது யார் எடுப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா 4 ஃபாரின் பிளேயர் அவைலபிளா அவங்களுக்கு தேவைப்பட்டாலுமே அவங்களோட பிளேயிங் லெவன் ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு. நீ பாத்தியா இல்லையா? டெஃபினட்டா. இது ஓகே தான் அவனுக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து விளாண்ட அந்த ஒரு ஷெர்ஃபென் ரோதர்ஃபோர்ட் வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே அவங்க கிளென் பிலிப்ஸ் வச்சிருந்தாங்க, அவரை கூட 11ல அடிச்சிருக்கலாம். அதுதான் நீங்க கரெக்டா போட்டுருக்கீங்க. ஒரு இன்ஜுரி இந்த முறை அவர் அப்படியே அந்த ஷெர்ஃபென் ரோதர்ஃபோர்ட் பிளே இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு ரிதர்ஃபோர்டோட பிளேஸ் அப்படியே அவர் ரீப்ளேஸ் பண்ற போறாரு. அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் கிளியர் ஸ்வாப். ஸோ அதனால எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாரு. அபார்ட் ஃப்ரம் தட் நீ எந்த மாதிரி பிளேயர்ஸ் போலா இந்த குஜராத் டைட்டன்ஸ்க்கு? பட் டெஃபினெட்லி தே நீட் சம் ஃபாரின் பிளேயர்ஸ். ரபடா வந்து இன்ஜுரி கன்சர்னாவும் இருப்பாரு. ஓகே. ஏதாவது இன்டர்நேஷனல் டியூட்டிஸ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே கூட சவுத் ஆப்பிரிக்கா கூப்பிட்டாலும் கூப்பிட்டுப்பாங்க. அதனால ரபடாக்கு கண்டிப்பா ஒரு பேக்கப் ஒரு ஃபாரின் பவுலர் அவங்களுக்கு தேவை. கிளென் பிலிப்ஸும் ஒரு இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர் தான். ஸோ அதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டா இவங்க 2 பேருமே இன்ஜுரினால மேபி கிளென் பிலிப்ஸ் அதே ஒரு நியூசிலாந்து ஒரு பிளேயர் வச்சு கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். டிம் சைஃபர்ட் கூட ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். மிடில் ஆர்டர்ல ரீசெண்டா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேபி அவரும் ஒரு இன்கேஸ் ஒரு குட் ஆப்ஷனா வந்து இருப்பாரு கிளென் பிலிப்ஸுக்கு. ரபடாக்கு நம்ம ஆல்ரெடி ஜேக்கப் டஃபி சொன்னா மேபி அவரும் நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அதை விட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென் டுவார்ஷியஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்திருக்கோம். ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும்,
இன்னைக்கு தான் பிக் பேஷும் சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. So அங்கேயும் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அவர் நல்ல ஒரு ஆப்ஷனா கூட இருக்கலாம். So இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு, plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னவோ நீ சொல்றது கரெக்ட் தான் போல. ஏன்னா தே நீட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு பெட்டர் ஃபாஸ்ட் bowling பேக்கப்ஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைக் ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனும் அவங்க போறது ஒரு பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனும் பெட்டர் போல். விக்கெட் கீப்பர் தான் நம்ம டீம் சேஃபர் சொல்லிட்டோம்ல, பெட்ரு. ஆ, வேற என்ன, ஏதோ ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன் பாலா, இவங்களுக்கு மறந்துட்டேன் நானு. இவங்களுக்கு ஒரு ஓகே ஓகே, நான் ஞாபகம் வந்துச்சு. பாலா, எனக்கு என்ன தோணுதுன்னா இல்ல, திருப்பி அவங்க மில்லருக்கே போனா என்ன? அதுக்கு கூட வாய்ப்பு ஸ்லாட் இருக்கு மேபி. அவைலபிளா இருக்குல்ல, இது கரெக்ட், நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா இல்ல இன்கேஸ். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ரூதர்ஃபோர்ட் அந்த மிடில் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்டர் வேறயா, ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ மில்லரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு மேபி அவரு கூட வந்து எடுக்கலாம். ஆக்சுவலி என்னன்னா, அந்த போன சீசனுக்கு முந்தின சீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குவாலிஃபை இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஒரு மில்லர் இல்லாத ஒரு ஸ்ட்ரகிள் தெரிஞ்சுது. அதுக்கு பதிலாக தான் லாஸ்ட் இயர் ரூதர்ஃபோர்ட் ஒரு மாதிரி டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு. இந்த வருஷம் ரூதர்ஃபோர்ட் கிடையாது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி மில்லர் கூட வந்து போலாம் மறுபடியுமே. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, லாஸ்ட் டைம் அவங்க ரபடா இல்லாமயே குவாலிஃபயர் வரைக்கும் வந்தாங்க. கரெக்ட், சோ அவங்களுக்கு பேக்கப் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்கல்ல பாலா. இஷாந்த் கரெக்ட். சர்மா இருக்காரு, அப்புறமா ஐ திங்க் குர்னூர் புரார் இருக்காரு, கரெக்டா? குர்னூர் பிரார் இருக்காரு. குர்னூர் அப்புறம் அந்த புரார், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler அர்ஷத் கான் ஒரு டீசென்ட் அக்ஷத் ஃபாஸ்ட் கான், bowler. டீசன்ட் ஃபாஸ்ட் bowler. ஸோ சம் ஆர் அதர் அவங்க கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் bowlers இருக்காங்க. தே கேன் கரெக்ட், மேனேஜ், தே ஹேவ் அ குட் ஸ்பின் அட்டாக் இல்ல பாலா, அது ஒரு பெரிய பிளஸ் அவங்களுக்கு. ரஷித் கான் அண்ட் சாய் ஐ கிஷோர், அது கிஷோர். ஒரு சரியான ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு. பிளஸ் இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, கிளென் பிலிப்ஸ் கேன் ஆல்சோ போல் 1 or 2 overs. இப்போ ஒரு ஃபிட்டா வேற இருக்காரு. ஸோ கரெக்ட், அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பா தே நீட் டு பிக் தட் 4 ஃபாரின் பிளேயர்ஸ், அல்ல டவுட் இல்ல. டீசெண்டா வச்சிருக்காங்கல்ல, பர்ஸ் அமௌண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் அவுட் பண்ணி அவங்க எடுக்கலாம். பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு. பட் தேஸ் அவங்களோட பிளேயிங் லெவன் இஸ் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் செட் பாலா. ஏதோ சும்மா பேக்கப்ஸ் தான் அவங்க வந்து சேஃப்டிக்கு எடுத்து வைக்கணும். அது அவங்க கரெக்ட். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே பாலா, அடுத்தது ஆர்சிபி த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ லேட்டஸ்ட் நியூஸ் பாத்தியா? சின்னசாமி ஸ்டேடியம்ல வந்து மறுபடியும் கிரிக்கெட்டை தொடங்கலாம் என்று கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கூட என்ன நினைச்சோம்னா, பூனேல தான் இவங்க ஹோம் கிரவுண்ட் செட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது வந்து எல்லாரும் இதுக்கு ஒரு குட் நியூஸ்னு சொல்ல முடியாது. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கதறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களோட அவே ரெக்கார்ட் வேற லெவல்ல இருக்கு, நாங்க பூனே கொடுத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டுருவோம், ஆனா எங்களோட ஹோம் ரெக்கார்ட் ரொம்ப மோசமா இருக்கு, எங்களுக்கு பெங்களூரே வேணாம், எங்களுக்கு அவையிலே நீங்க வச்சிருக்கலாம் எங்கேயாதுன்ற மாதிரி சொல்றாங்க. பட் எனிவேஸ் தே ஹேவ் அ குட் சப்போர்ட்ல. சின்னசாமி கரெக்ட். ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்கன்னா, நீ அந்த டாக்ஸிக்னஸ் எல்லாம் விட்டுரு. அபார்ட் ஃப்ரம் தட் தே ஹேவ் கிரேட் சப்போர்ட் ஓவர் தேர். அந்த வைபே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் குட் திங் தட் ஆஃப்டர் தட் ஸ்டாம்பீட் அதெல்லாம் நம்ம நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு நம்மளுக்கு, இருந்தாலுமே கிரிக்கெட் வில் மூவ் ஆன்ல. ஸோ இட் கரெக்ட், இஸ் பேக் டெஃபினட்டா. டு சின்னசாமி ஸ்டேடியம். ஹோப்ஃபுல்லி இந்த முறை பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஒரு லெசன் தான், ஓகேவா? மனுஷங்க உயிர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது சும்மா சீப்பா எடுத்துக்க கூடாது. ப்ராப்பரா போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்கணும். ஆக்சுவலா ஈவன் அந்த மேட்ச் முடிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் கூட இல்ல, நாட் ஓன்லி இன் சின்னசாமி ஸ்டேடியம், நான் எல்லா இடத்துலயுமே தான் நான் சொல்லுவேன். புரியுதா பாலா? ஸோ டெஃபினட்டா. தட் இஸ் ஒன். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் இவங்களும் ஆல்ரெடி செட்டு தான் பாலா. ஒரு டீசென்டான அமௌண்ட்டோட தான் வராங்க. ஆனா அவங்க ஆக்சுவலா அவங்க ஆப்ஷன்ல நிறைய அவங்களுக்கு அந்த வந்து பேக்கப்ஸ் பெருசா தான் வந்து ட்ரை பண்ணணும். ஆக்சுவலி இப்போ எஸ் தயால் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேஸ் அதெல்லாம் நம்ம கேஸ்ல போக மாட்டிட்டு வேண்டாம். இருக்காரு. பட் அதெல்லாம் நம்ம எதுவும் நம்ம இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். பட் அவரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. இன் கேஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler ஒரு யங் டேலண்ட் வந்து போகணும்னா, இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்க அந்த ஒரு டொமஸ்டிக் லீக்ல பாத்தீங்கன்னா நமன் திவாரின்னு ஒருத்தர் நமன், இருக்காரு. நமன் திவாரி. ஆம். டெஃபினட்டா அவர் வந்து அண்டர் 19 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler. ஸோ அவர் வந்து நான் எதுக்காக சொல்றேன்னா, யூபில இருந்து தான் எடுப்பாங்க. இப்போ நீங்க அந்த ஸ்குவாட்ல இன்னொருத்தர் இருக்காரு அபிநந்தன் சிங், அவரும் பாத்தீங்கன்னா யூபி ஆமா தான். ஆமா. அந்த யூபி பிளேயர்ஸ்க்குலாம் வந்து ஆர்சிபி சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு புவனேஸ்வர் குமார் பாத்தீங்கன்னா யூபி லீக்ல விளையாடுறாரு. யாஸ் தயால் ஒரு யூபி ம், பிளேயர். அதுக்கப்புறம் அபிநந்தன் சிங்கும் பாத்தீங்கன்னா அந்த யூபி லீக்ல இருந்து தான் எடுத்தாங்க. ஸோ ஒய் நாட் அந்த ம். ஒரு நமன் திவாரியும் எடுப்பாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கு அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowlerனால. எனக்கு நீ சொல்றது அப்சல்யூட்லி புரியுது. ஆனா நான் ஏன் மத்வால ஸ்லாஷ்ல போட்டிருக்கேன்னா, இல்ல இல்ல, அது வந்து ஒரு மத்வால் வந்து பேக்கப் பாத்தீங்கன்னா ஆப்ஷனா. மத்வால் வந்து 11லேயே வருவாரு. ஓகே, இனிமே அவங்களுக்கு ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருக்குல்ல பாலா. கரெக்ட், கரெக்ட். அவங்களுக்கு ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருக்கு. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல, மத்வால் ஏன் நான் செலக்ட் பண்ணனா, அவருக்கு அந்த ஐபிஎல் விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பழைய மாதிரி போடுறது இல்ல. மும்பைக்கு அவர் ஃபர்ஸ்ட் 2 எடிஷன் சூப்பரா போட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போடலனாலும் ஸ்டில் ஹி ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் கரெக்ட், தயால் எங்க வந்து உதவுறாரு ஜென்ரலா ஆர்சிபிக்கு, மிடில்ல வந்து போலிங் போட்டு அப்புறம் டெத்ல வந்து போலிங் போடுறாரு. சோ கரெக்ட். மத்வாலுக்கும் அந்த ஒரு டெத்ல போடுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால ஒரு சேஃபர் சைடுக்கு நான் பிக்ஸ் பண்ணேன். மத்தபடி பாத்தீங்கன்னா அவங்க பேக்கப்ஸ் தான் எடுக்கணும். டிம் டேவிட் வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் டைம் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஆனா டிம் டேவிட் இல்லாம வின் பண்ணாங்க. இப்ப லிவிங் ஸ்டோனே விட்டுட்டாங்க. கரெக்ட். அப்படின்னும் போது அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீட் சம் ஒரு மிடில் ஆர்டர் பேக்கிங் கண்டிப்பா தேவை. இப்ப அது ஒரு அவங்களுக்கு என்ன விஷயம். ஒரு
இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, டிம் டேவிட்லாம் வந்து வந்த புதுசுல ஒரு 20, 30s தான் வந்து அடிப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ப்ரொமோட் பண்ணி மேல வந்து விளையாடுறாரு. இப்போ அடிச்சா பார்த்தீங்கன்னா, பிக் ஸ்கோர் தான் வந்து கன்வெர்ட் பண்றாரு. ஒரு 80s, 90s அந்த இப்ப நீ மாரிலாம் ஒரு வந்து டிம் டேவிட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும்னா எந்த மாதிரி பிளேயர் எடுப்ப பலம்? ரீப்ளேஸ்மெண்ட்னா பேக்கப் நான் சொல்றேன். சாரி. ஒரு 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 பேக்கப்புக்கு டிம் டேவிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப லிவிங்ஸ்டோனும் இல்ல குடுத்துட்டாங்க. வேற யார் வந்து செட் ஆவா நீ நினைக்கிற? மேபி லோக்கல் டேலண்ட் யாராவது சின்னசாமி. தான் வந்து ஸ்ரீலங்கான்னு சொன்னீங்கன்னா, மேபி சரித் அசலங்கா ஒரு டீசென்ட் ஆப்ஷனா இருப்பாரு. பட் டிம் டேவிட் அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு ஒரு பேக்கப்பா ஒரு வந்து டைப் ஆஃப் டீசென்ட்டா இருக்கும். பிளே புரியுது. அவரும் ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியம் நீ கன்சிடர் பண்ணணும். ஓரளவுக்கு கரெக்ட். டீசென்ட் ஹிட்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சும்மா நறுக்கு நறுக்குன்னு கிளியர் பண்ணலாம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதான் நீ சொல்ற மாதிரி ஒரு நார்மல் மேபி இங்கிலீஷ் பிளேயர்ஸ் யாராவது இவங்க போவாங்களா? இனி மிடில் ஆர்டர் இங்கிலீஷ் பிளேயர்ஸ் எதுக்காவது போவாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இவங்களோட ஸ்டைல் ஆஃப் பிக்கிங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஃபில் சால்ட், ஜேக்கப் பெத்தல் இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் பிளேயர்ஸ் அவங்க லிவிங் ஸ்டோன் கூட எடுத்திருந்தாங்க பார்த்தா லாஸ்ட் டைம். ஸோ கரெக்ட். அந்த மாதிரி இப்ப அதுலேயே தான் இங்கிலீஷ் ஸ்கவுட்டிங் இங்கிலீஷ் பிளேயர்ஸ்னோடனே ஞாபகம் வருது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, அந்த 100 லீக்லயே வந்து ஒரு மினி ஆர்சிபி டீம் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த ஆர்சிபியோட ஹெட் கோச் பாத்தீங்கன்னா ஆண்டி ஃபிளவர். அதுக்கப்புறம் மோபாட் இருக்காரு. அதுக்கப்புறம் டிகே இருக்காங்க. ஸோ இந்த 3 காம்பினேஷன் இன்னொரு டீமுக்கு அங்க 100ல வந்திருக்காங்க. லண்டன் ஸ்பிரிட். ஸோ அங்க வந்து ஒரு எக்ஸாக்ட்லி. மினி ஆர்சிபி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அங்க இருந்து ஏதாவது பிளேயர்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ அங்க இருந்துங்கிறப்ப ஏதாவது ஸ்கவுட்டிங். அங்க இருந்துங்கிறப்ப ஜெய்மி ஸ்மித் கூட வந்து ஒரு ஃபில் சால்ட்டுக்கு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனா கூட இருப்பாங்க. பட் இன்கேஸ் உங்களுக்கு இவர் கூட இருக்காரு, ஜிதேஷ் கூட உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஒரு பேக்கப் ஆப்ஷனா இல்ல வருவாரு. பேக்கப்புக்கு இருக்கலாம். லாஸ்ட் டைம் டீம் சைஃபர்ட் வச்சிருந்தாங்கல்ல. யா டெஃபினட்டா. டெம்பரரி ரிப்ளேஸ்மெண்டா வச்சிருந்தாங்க கரெக்டா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஏதாவது இருக்கும். மற்றபடி வெல் செட் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஒரு சேஃப்டிக்கு தான் எடுக்கணும். ஓகே. ஓகேவால அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ். 4 ஸ்லாட் அவைலபிள். 2 ஃபாரினர், 2 இந்தியன் பிளேயர்ஸ் தேவை. இவங்களும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரன்னர் அப்ஸ். சூப்பரான ஒரு ஸ்குவாடு, சூப்பரான ஒரு டீம். நிறைய மேட்ச் வின்னர்ஸ், நிறைய ஆல்ரவுண்டர்ஸ். இந்த டீம் கிட்ட எனக்கு எப்பவுமே பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு டீம் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ், கோர் இந்தியன் பிளேயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமை வந்து ஃபைனல் வரைக்கும் கூட்டு போயிருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கிரெடிட் டு ஷ்ரேயா ஐயர் கேப்டன் அண்ட் ரிக்கி பாண்டிங் கோச் எவ்ரி ஒன். ஸோ இந்த வாட்டி மினி ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷ்ரேயா ஐயரே வரப்போறாரு. இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் அவர் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகுறது பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் தான். ஸோ ஹி வில் மிஸ் த T20 வேர்ல்ட் கப் அன்பார்ச்சுனேட்லி. பட் ஐபிஎலுக்கு ரெக்கவர் ஆயிடுவாருன்னு மாதிரி சொல்றாங்க. பாண்டியும் கமெண்ட்ரி. பாத்தீங்கன்னா ஆஷஸ்ல வந்து கமெண்டேட்டிங் பண்றதுனால அதனால இவ்வளவு மோஸ்டா இந்த ஆப்ஷனுக்கு வரமாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹி மைட் பி டிஸ்கசிங் த்ரூ கால். ஸோ அதனால ஷேயா செய்யற நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் த ட்ரிப் இன்ஜுரி எனக்கு அட்லீஸ்ட் அவரை பார்க்க போனமே நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் பலா ஒன்றும் இல்லை. நான் அந்த 3 ஸ்பாட்ல ஜாஸ் இங்கிலீஷ் அவங்க விட்டாங்களே. ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் த மேட்சஸ் தான் அவைலபிளா இருக்க போறாரு. ஸோ மிச்சல் ஓனை தூக்கி 3ல போட்டோம். ஏன்னா அவர் ஃபிளெக்சிபிளான ஒரு பிளேயர், ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேயர். ஸோ நம்பர் 3ல அந்த ஒரு எங்களுக்கு பிரியான் ஷாரியாவும் பிரப்சிமரனும் அப்படி அடிச்சு அடி பிரியான் சாரியாவும் பிரப்சிமரனும் சும்மா ஓப்பனிங்ல செம காட்டுவாங்களா. அவங்க குயிக்கா அவுட் ஆயிட்டாலும் அடுத்த வர பேட்ஸ்மேனும் அதே மொமெண்டம்ல கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு மிச்சல் அவன் கரெக்டா இருப்பான்னு எனக்கு தோணுது. அதாவது மிடில் டெஃபினட்டா. ஆர்டர்ல ஷேசையர், நேல் வதேரா, சஷாங்க், ஸ்டோயினிஸ், யான்சன், அப்பா எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபெர்கியூசன், அர்ஷதீப், வைஷாக் இருக்காரு, இம்பாக்ட் சஹல் இருக்காரு. உனக்கு என்ன பாலா தோணுது இந்த 2 ஸ்லாட் 4 ஸ்லாட்ல 2 ஃபாரினர் இவங்களுக்கு யார் தேவைப்படுவா? டெஃபினட்டா இப்ப நீங்க சொன்ன மாதிரி 11 பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவும் இல்லாம என்னன்னா, இப்ப யான்சன் வந்து ரீசெண்டா அவரோட ஹிட்டிங் எபிலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு பவர் ஹிட்டிங் எபிலிட்டி வந்து வச்சிருக்காரு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 20s 30ஸ்லாம் வந்து அவுட் ஆயிருவாரு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிக் ஸ்கோரா கூட கனெக்ட் பண்ணுவார். நம்ம ஓடியில கூட பார்த்திருப்போம். ஒரு 70ஸ்லாம் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிக்கிறார் யான்சன். அதுவும் இல்லாமல் ஜாஷ் இங்கிலீஷ் நீங்க சொன்னீங்க. அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வந்து ஒரு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அதனால வந்து கம்மி மேட்சஸ் தான் வந்து விளையாடுவார். ஸோ அதனால அவர் அவைலபிலிட்டி இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 4 ஸ்லாட்ஸ்ல ஃபாரினர்னு பார்த்தீங்கன்னா மேபி ஆல்ரெடி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சாப் வந்து இவரை தான் வந்து எடுத்திருந்தாங்க, பென் டுவார்ஷஸ் அப்போ வந்து எடுத்திருந்தாங்க. இன்கேஸ் மறுபடியும் அவர் வந்து கூட வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆர் தேர், சான்சஸ் ஆர் தேர். ஓட்னில் பாட்மேன் கூட ஒரு ஆ மாதிரி டீசென்ட் ஆப்ஷனாக கூட இருப்பாரு. ஸோ அவரை கூட வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம். நம்ம அந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இன்கேஸ் லுங்கி நிகிடி கூட அவங்க வந்து போகலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒரு வெரைட்டி ஆஃப் bowling வந்து போடுறாரு. ஒரு டீசென்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆக்சுவலா என்கிடி நிறைய டீம் இந்த வாட்டி போவாங்க. நீ ஞாபகப்படுத்தின கரெக்டா. கரெக்ட். அவருமே அந்த ஸ்லோ டெலிவரிஸ் நல்லா போறாரு. நிறைய டீம் அவரை கூட இந்த வாட்டி அப்ரோச் பண்ணுவாங்க. இஸ் வெரி டீசென்ட் பிக் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபெர்கியூசனும் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர் தான். எல்லா மேட்சும் ஆட மாட்டாரு அவரு. கரெக்ட். அந்த அவருக்கு மாதிரி ஒண்ணு பதிலா கூட இருக்கு. இவர் கூட இருக்காரு. ஆக்சுவலி இல்ல ஸ்குவாட்லயே பாத்தீங்கன்னா ஜேவியர் பேட்லர் கூட இருக்காரு. வித் எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் கூட உங்களுக்கு கிடைக்கும்.
ஆமா கரெக்ட். அதாவது பேக்கப்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. பேர்லெட்டும் இருக்காரு கரெக்டா. சோ கரெக்ட். இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் நம்ம ஸ்ட்ரென்த். நம்ம ரெண்டு பேரும் தான் வந்து ரிவ்யூலாம் வந்து பண்ணியிருந்தோம். அந்த எம்எல்சில வந்து ஒரு 50 கூட வந்து அடிச்சிருக்காரு பாட்லெட். ஸோ மேபி ஒரு குட் ஆப்ஷனா எக்ஸாக்ட்லி கூட. எக்ஸாக்ட்லி. ஒரு செமையான ஒரு ஃபியூச்சர் இருக்கு பேர்லெட்டுக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பொட்டன்ஷியல் பயங்கரமா இருக்கு. எனக்கு என்னவோ இவங்க வந்து ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரும் போவாங்க. ஏன்னா ஜோஸ் இங்கிலீஷ் இல்லன்றதுனால இவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிம் சைஃபர்ட்னு ஒரு ஸ்குவாட்லயே ஆப்ஷன்ஸ் ஒருத்தர், இருக்கு. ஆக்சுவலி ஸ்குவாட்லயே வந்து ஒரு இந்தியன் பிளேயர் வந்து இருக்காரு, விஷ்ணு வினோத். அவருமே வந்து ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் தான் மேபி. விஷ்ணு வினோத் கேரளா பிளேயர் அவர் இருக்காரு. இருந்தாலும் அவங்க ஒரு ஃபாரின் விக்கெட் கீப்பர் எதுக்கும் ஃபாரின் விக்கெட் கீப்பர் தே வில் டெஃபினட். ட்ரை டு. ஏன்னா இப்ப பிரப் சிம்ரனே நீ நம்பவும் முடியாதுல்ல. கரெக்ட். ஜாஸ் இங்கிலீஷ் இருக்கும் போது ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டாரு. பிரப் சிம்ரன் ஒரு மாதிரி ஒரு டிபிக்கல் விக்கெட் கீப்பர் இல்ல, பார்ட் டைம் விக்கெட் கீப்பர் மாதிரி தான் தெரிவாரு. இப்போதைக்கு நான் இருக்கிற லெவனை நான் போட்டு விட்டேன். சோ கரெக்ட். ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா டிம் சைஃபர்ட் ஒரு நல்ல ஆப்ஷன், ஃபின் அலன் கூட ஒரு நல்ல ஆப்ஷன். இன்ஜுரியில இருந்து வந்துட்டாரு, பிக் பேஷ்ல ஆடிட்டு இருக்காரு, நம்ம பார்த்தோம். சோ அவருமே ஒரு சம் ஆப்ஷன். பேர்ஸ்டோ போவாங்களான்னு ஐ டவுட். சோ பஞ்சாப் மூவ் ஆயிட்டாங்க பேர்ஸ்டோ கிட்ட இருந்து. ஐ டோன்ட் திங்க் சோ தே வில் கோ ஃபார் பேர்ஸ்டோ. அது இல்லாம சில கான்வேன் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கான்வேன் ஒருத்தர் இருக்காரு, அவரு யாராவது எடுக்கணும். அவரை பத்தி நம்ம வேற ஒரு டீம் வரும், அப்ப நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா ஜார்டன் காக்ஸ், ஜேமி ஸ்மித் அவங்களாம் ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. பட் எனக்கு என்னவோ இந்த டீம்ல வந்து ஒரு ஃபின் அலன், டிம் சைஃபர்ட் மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான் செட் ஆவாங்களோன்ற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பாலா, அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆல்ரெடி மெகா ட்ரேட் பண்ணியாச்சு, ஜடேஜா வந்து தூக்கிட்டாங்க. பிளஸ் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு சின்ன ஒரு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா டொனவன் ஃபெரேராவும் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணாவை கொடுத்துட்டு டெல்லி கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் தான் கிடைச்சாங்க, சாம்சன். ஆனா சிஎஸ்கே சாம்சன் வாங்குறதுக்கு 2 பிளேயரை கொடுத்தாங்க. ஜடேஜா மட்டும் இல்ல, சாம் கரனையும் கொடுத்தாங்க. சோ எல்லாருமே ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பிளேயர்ஸ் தான். அவங்க பிளேயிங் லெவன்ல அவங்க எல்லாருமே ஆடலாம், தகுதி இருக்கு, கரெக்ட். திடீர்னு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. ராஜஸ்தான் திடீர்னு ராயல்ஸ். இவங்க 11 பாக்குறப்போ வந்து என்னடா இவங்க ஒரு மினி கடப்பாரை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின்னர், இந்தியன் ஸ்பின்னர் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா they can go for ராகுல் சஹர். பார்க்கலாம், ரவி பிஷ்னாய் கிடைச்சா ஓகே. அவங்க கிட்ட இருக்கிற பேலன்ஸ்க்கு ரவி பிஷ்னாய் கிடைச்சா, இல்லைன்னா ராகுல் சஹர் பெட்டரா சூட் ஆவாரோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த ஆர்ஆர் டீம்ல. சோ டெஃபினட்டா. வைபவ் ஜெய்ஸ்வால், ஜூரலுக்கு ஒரு 3 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் பாலா. ஏன்னா ஜூரல் வந்து இந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதனால அவருக்கு முன்னாடி, ஏன்னா பின்னாடியா இருக்கிறவங்க முன்னாடியா இருக்கலாம். ரயன் பராக் நல்லாவே ஆடுவார் 4ல. முன்னாடி ஹெட் இறங்கினா மேல கூட அவங்க இந்த வாட்டி இன்னுமே ட்ரை பண்ணுவாங்க, டிராப் பண்ண. முன்னாடி முன்னாடி இறங்கினா கூடவே துருஜரல் இன்னும் பெரிய ஸ்கோரா கூட கன்வெர்ட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ஒரு ஃபுல் 20 ஓவர்ஸ் கூட ஆடக்கூடிய ஒரு தகுதி இருக்கு. ஹெட்மேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பிரஷர் இல்லாம ஆடலாம். ஏன் தெரியுமா? நான் அதுக்கு தான் ஃபெரேராவை நான் 11ல ஆடுவேன். ஏன்னா ஃபெரேரா வந்து அந்த பினிஷிங் இதை பாத்துக்கணும். அவர் சாம் கரன்லாம் ஜடேஜா எப்படி ஆடுவார்லாம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா கரெக்ட். டீம்ல இருப்பாரு, கிவ்ஸ் வேல்யூ, அவ்வளவுதான். ஹெட்மேர் வந்து பாத்தீங்கன்னா இனிமேட் வந்து அவருக்கு என்ன ரோல் இருக்குன்னா, நீ போய் ஃப்ரீயா போய் ஆடு, நீ தான் பினிஷ் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. சோ அந்த ஒரு பிரஷர் இல்லாத போது வி கேன் சி அ டிஃப்ரெண்ட் ஹெட்மேர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த வருஷம். அதனாலதான் அப்படி அவரை வச்சிருக்கேன். ஆப்வியஸ்லி ஆர்ச்சர் ஒரு மிகப்பெரிய பிளஸ். தேஷ்பாண்டே அவங்க ரீடைன் பண்ணிட்டாங்க. நான் அவங்க விடுவாங்கன்னு நினைச்ச ஆப்ஷன்ல, ஆனா ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸ்டில் அவங்களுக்கு ஸ்லாட்ஸ் இருக்கு பாலா. 8 ஸ்லாட்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் எடுக்கணும். சோ வேற ஏதாவது அப்படின்னு ஒரு டேலண்டட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா தேஷ்பாண்டே கூட அவங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன். இம்பாக்ட் பிளேயரா சந்தீப் சர்மா வந்துருவாரு. சோ நல்ல நல்ல ட்ரேட்ஸ் பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து வசரங்கா அண்ட் தீக்ஷனா வச்சுட்டு அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு இந்தியன் they ஸ்பின்னரோட got 2 போறாங்க. ஸோ Indians. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டதா இருந்தது. ஸோ அதையும் கரெக்டா வந்து கண்டிப்பா. ஃபில் பண்ணிட்டாங்க. சஹர் ஆர் பிஷ்னாய் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் ஆல் அவுட்டா போவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கிற பேலன்ஸ் வச்சு முடிஞ்ச வரைக்கும் போலாம், அப்படியே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. தட் இஸ் ஒன் ஸ்டில் அவங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா காம்படிஷன் வராங்க நிறைய டீமுமே. கரெக்ட். பார்க்கலாம். அந்த ஒரு 2-3 டிங்கரிங் வேலை பார்க்கணும் அவங்க. மற்றபடி வந்து மிடில் ஆர்டர் எல்லாம் பக்காவா செட் ஆயிடுச்சு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. கேப்டன் எல்லாம் யார் பண்ணுவாங்கலாம் தெரியல, பார்க்கலாம். அது நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம், அது அப்புறமா நம்மளுக்கு பேச வேண்டியது இருக்கு. அடுத்தது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா லாஸ்ட் டைம் அவங்க வந்து பாட்டம்ல முடிப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா தே பிளேட் வெல். அப்படி இப்படின்னு வந்து 5th or 6th பொசிஷன்ல வந்து நின்னாங்க. அதுக்கு கரெக்ட். முக்கியமான காரணம் அவங்களோட டாப் ஆர்டர். ஏடென் மார்க்ரம் கன்சிஸ்டன்டா ஆடினாரு, 500 ரன் கிட்டத்தட்ட அடிச்சாரு. மிச்சல் மார்ஷல் நல்லா நாக்ஸ் விளாடினாரு. ரீச்கி ஒரு ஏதோ 1-2 மேட்ச் கிடைச்சது, நல்லா ஆடினாரு. கரெக்டா? ஆமா. ஏதோ ஒரு 2 மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி. மிச்சல் மார்ஷ் அவைலபிள் இல்லாதப்போ வந்திருந்தான்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் பட் பெருசா இது டீசெண்டா கன்வெர்ட் பண்ண ஆடினாரு, முடியல. பட் இப்போ வந்து சின்ன நம்ம சின்ன எல்லாம் நாக்ஸ் பார்த்திருப்போம். ஆடினாரு. இப்போ வந்து ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல வந்து இருக்காரு. ஸோ டெஃபினட்டா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அதனாலதான் அவர் டெஃபினட்டா தூக்கி அவர் வந்து நம்ம ஒரு சவுண்ட். டாப் 4மே நான் வந்து அங்க ஃபாரினர்ஸை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நிக்லஸ் புரானும் டேஞ்சரஸ் பிளேயர். பண்ணிட்டு கரெக்ட். வந்து முன்னாடி வந்து ஆடுறதுக்கு பின்னாடியே ஆடிடலான்றது என்னோட ஒரு கருத்து. சிம்பிள். டெஃபினட்டா என்னோட கருத்து 5 வந்து அதுதான். ஒரு ஏன்னா நல்ல நீ ஆப்ஷன் தான். பண்ணிட்டு உங்களுக்கு 5 வந்து வர்றது நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் அப்துல் சமாத் கூட லாஸ்ட் இயர் நல்லா பண்ணியிருந்தார் லக்னோக்கு. ஷபாஸ் அஹ்மத் பெருசா எக்ஸாக்ட்லி. யூஸ் பண்ணல, நம்ம 11ல வந்து வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் கூட, சன்ரைசர்ஸ்ல 50 கூட வந்து அடிச்சிருக்காரு. ஒரு வேல்யூபிள் ஸ்பின்னர். ஸோ டெஃபினட்டா அவர் நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு.
ஸோ இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரேட் பண்ணாங்க பாலா. முகமது ஷமி எடுத்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாரு. ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயுஷ் பதோனி எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அப்துல் சமாத், ஷபாஸ் அஹமத் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டிக்கலான ஒரு பிளே மூவ் தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. ஓகே, கரெக்ட். அவங்களோட பிளேசஸ் வந்து எப்பவுமே கேரண்டீட் கிடையாது. பட் ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்றதுக்காக வச்சிருக்கேன். அவிஷ்கான் இருக்காங்க, திக்வேஷ் ரத்தி இருக்காரு. ஸோ பிஷ்னாயை விட்ட காரணமே திக்வேஷ் வந்து அவர்கிட்ட அந்த மிஸ்ட்ரி இருக்குன்னு தான். ஹோப்ஃபுல்லி அவர் கொஞ்சம் டிசிப்ளினா இருந்தாருன்னா ஃபைன் கீன் கட்டாம அடுத்த வாட்டி வரும் bowlingல மட்டும் அவரோட டேலண்ட்டை காமிச்சா நல்லா இருக்கும். முகமது ஷமி adds லாட் ஆஃப் வேல்யூ டு திஸ் டீம் பாலா. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ட்ரேட். அதை நான் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவேன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை. அண்ட் அர்ஜுன் டெண்டுல்கர்லாம் இப்போதைக்கு என்னால இதுல சேர்க்க முடியாது 11ல. அதனால அவர் இருக்கட்டும் ஸ்குவாட்ல. அண்ட் பிரின்ஸ் யாதவ் வாஸ் சோ இம்ப்ரெசிவ் லாஸ்ட் டைம். ஸோ அவரை நான் கண்டிப்பா யாக்கர்ஸ்லாம் விளையாடுறேன். வந்து செமையா வந்து நெயில் பண்ணாரு. அது இல்லாம வந்து எஃபெக்டிவாவும் இருந்தாரு. அது ஒரு வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும் பாலா. நீ யோசிச்சு பாரு, அவிஷ்கான் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்குலாம் அவர் விளையாடும் போதோ, இல்ல ராஜஸ்தான் ராயல் ஹி பிளேட் ஃபார் ராஜஸ்தான் ராயல் ரைட், ஒரு வருஷம் கூட 2 வருஷம் ஆக்சுவலி கூட. அவரே வந்து லாஸ்ட் இயர் வந்து ட்ரேட் பண்ண பிளேயர் தான். ஆவேஷ் ஆமா, கானும் அங்க இருந்து இங்க ட்ரேட் பண்ண ட்ரேட். பிளேயர். எல்எஸ்டிக்கும் பாத்தீங்கன்னா அவர் லாஸ்ட் இயர்லாம் வந்து நிறைய அந்த ஒரு டெத் போலிங் எல்லாம் பண்ணாரு. கொஞ்சம் கரெக்ட். இம்ப்ரூவ்மெண்ட் லைட்டா காமிச்சாரு. அவிஷ்கான் ஜெனரலாவே என்ன பொறுத்த வரைக்கும் நாட் T20 bowler, பட் ஸ்டில் கரெக்ட். ஹி ஷோட் சம் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதனால டெத்ல பாத்தீங்கன்னா மோஸ்டா பிரின்ஸும் ஆவிஷ் தான் போடுவாங்க. முகமது ஷமி வந்து டெத் போலர் கிடையாது. ஸோ நியூ பால்ல விக்கெட் டேக்கிங் போலர் அவர். கரெக்ட். ஸோ நியூ பால்ல ஷமியை வச்சு ஒரு காட்டலாம் அவங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு அங்க இருக்கு. பட் ஸ்டில் தே நீட் சம் ஃபாரின் பேக்கப்ஸ். என்னதான் மேல டாப் 4 ஃபாரினர்ஸ் இருந்தாலுமே லாஸ்ட் டைம் வெறும் ஷமாத் ஜோசப் மட்டும் தான் வச்சிருந்தாங்க கரெக்டா போலாம். கரெக்ட். அதனால டெஃபினட்டா. நான் கேள்விப்பட்டேன் அவங்க நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தே மைட் சும்மா கூட போய் கேமரன் கிரீன், லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி எல்லாம் வந்து போவாங்க அவங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே கிடைக்க போறது என்னவோ ஒரு ஜேசன் ஹோல்டர், ஓகே, ஒரு மசால் தோசை அப்படின்ற மாதிரி வாட் எவர் அவைலபிள் ரிசோர்சஸ் என்ன இருக்கோ. ஐ திங்க் இந்த டீமுக்கு வந்து மேத்யூ ஷாட் கூட கொஞ்சம் எஃபெக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்புகள் இருக்கு பாலா. இன்கேஸ் மார்க்ரம்க்கு ஏதோ ஒரு இன்ஜுரியோ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கூட ஒரு பேக்கப் பிளேயரா ஒரு மேத்யூ ஷாட் கூட அவங்க யூஸ் பண்ணலாம். லக்னோ நல்லா பிளாட் ட்ராக்ஸ் தானே கொடுக்குறாங்க இப்போ. யா, மேத்யூ டெஃபினட்டா ஷாட் ஒரு ஆல்சோ நல்ல ஒரு ஆப்ஷனா கூட இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷபாஸ் அஹமது கூட ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுத்துட்டு வரலாம், லைக் ஒரு கூப்பர். ஆல்ரெடி வந்து இவர் இருக்காரு, சித்தார்த் மணிமாறன், அந்த ஒரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூப்பர் கொனாலி கூட இவங்க ட்ரை பண்ணலாம். எஸ், நீ சொல்ற மாதிரி சித்தார்த் மணிமாறன் கூட இருக்காரு. பட் ஒரு கூப்பர் கனலின்ற ஒரு ஃபாரின் ஒரு ஆல்ரவுண்டர்ல உனக்கு வந்து திடீர்னு உனக்கு வந்து டீம்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சா தே கேன் கோ ஃபார் ஹிம் ஆல்சோ. ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். கரெக்ட். டெஃபினட்டா. ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸும் நிறைய பேர் அவர்கிட்ட இருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, அவர் வந்து நல்ல ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், லோயர் ஆர்டர்ல எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாருங்கிறது தெரியல. ஸோ அதுதான் வந்து ஒரு டவுட்ஃபுல் ஃப்ரம் கூப்பர் கொனாலி. பட் சரியான ஒரு டேலண்டட் பிளேயர். யங் ஆல்ரவுண்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்களா பாலா. இப்ப நீ வந்து வெறும்னே நம்ம வந்து ஜேசன் ஹோல்டர் சொல்ல வேணாம். ஒரு பாட் கீட்டர் இருக்காரு, ஒரு ஜாக் எட்வர்ட்ஸ் இருக்காரு. ஓகே, இவங்கலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆல்சோ சீம்ஸ் டு பி அ வெரி குட் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அதனால நிறைய ஒரு டேலண்ட்ஸ் வந்து இருக்காங்க இந்த வாட்டி. கொஞ்சம் ஃபாரின் சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஜென்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நியூசிலாந்து கண்டிஜென்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஜிமி நீஷம்லாம் ஒரு ஏதாவது ஒரு டீமுக்கு பேஸ் பிரைஸ்ல கூட போக வாய்ப்புகள் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போவாங்க. இப்போ டெஃபினட்டா. எல்எஸ்டிக்கு ஜிமி நீஷம் மாதிரி பிளேயர் வந்து ஆட் ஆறது ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது அவங்களுக்கு. அது எல்எஸ்டிக்குமே பாத்தீங்கன்னா ஜிமி நீஷம் மாதிரி பிளேயர்லாம் யூஸ்ஃபுல்லா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட். ஹூ கேன் போல் அண்ட் ஹூ கேன் பேட்ல. ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம இந்த 10 டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஐ மீன் இன்னும் ஒரு டீம் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம இருந்தாலும் ஒரு லிஸ்ட்டை நம்ம பார்ப்போம் யாரெல்லாம் சோல்ட் ஆவாங்க அன்சோல்ட் ஆவாங்கன்னு. ஓகே பாலா, அடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸ். சரி, ஏதோ ஒரு பிளேயரை பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, மறந்துட்டேன். என்ன பிளேயர்? டெவன் கான்வே. டெவன் கான்வே. யா, ரைட். டெவன் கான்வே யாராவது டெவன் கான்வே வந்து முதல்ல சிஎஸ்கே போகும்போது டெல்லி ஓனர் ஆனா உன தூக்கிட்டு இருந்தாரு அந்த ஆக்ஷன்ல. அதனால வேணா ஒரு பேஸ் பிரைஸ்ல எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுவும் வேஸ்ட் தான் பாலா. ஏன் நான் சொல்றேன்னா டெவன் கான்வேயோட கேமே இப்ப T20ல போயிடுச்சு. ஆல்ரெடி கேஎல் ராகுல் இருக்காரு. கான்வே எடுத்தா அவரோட பார்ட்னர் எடுக்கணுமே. ரச்சின் ரவீந்திராவா? அவரே எடுக்கணும்ல யாராவது. டெட்டோசம் மாதிரி நீ சொல்லுன்னு இருக்க. ரச்சின் கூட ஓகே, டீசன்ட் பிக்கா தான் இருக்கும். ரச்சின் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசன்ட் பிக்கா தான் இருக்கும். ஆனா ஐ வில் கோ வித் சம் எக்ஸ்பீரியன்ஸ் டிகாக் போவேன். அது இல்லாம நான் ரச்சின் கான்வேக்கு பதில் ஃபின்னலன் போவேன். ஏன்னா அவர்லாம் அந்த பால் ஒன்ல இருந்து ஸ்ட்ரைக் பண்றவர். ஏன்னா நீ அதுக்கப்புறம் கொஞ்சம் மிடில் ஆர்டர் பாரு, நிதிஷ் ராணா, டிஸ்டன் ஸ்டெப்ஸ், இவங்கலாம் நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்கலாம் அந்த 190 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிற பிளேயர் இல்ல. கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, அப்புறமா இன்னிங்ஸை பில்ட் பண்ணி ஆடுவாங்க.
ஸோ அதனால நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ஓப்பனிங்ல அந்த ஒரு கடார் முடார் பிளேயர் கண்டிப்பா தேவைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு பிளேயராவது அவங்களுக்கு அந்த மாதிரி பால் ஒன்ல இருந்து அடிக்கிற மாதிரி இருக்கணும். தட் இஸ் ஒன். ஏன்னா ராகுல் வந்து ஓப்பனிங் போயிடுறாரு. ஏன்னா அவர் ஃபோர்லாம் விளையாடி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. He should கரெக்ட். go டாப் ஆஃப் தி ஆர்டர். ராணா ஒரு நல்ல டீகாக்மே பிக். ஆக்சுவலி டீகாக்மே நல்ல ஒரு ஆப்ஷன். திருப்பி அந்த ஒரு டெல்லிக்கு வந்தாருன்னா நல்லா இருக்கும். அது இல்லாம அங்க ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு டெல்லிக்காகவும். பிகாக்கும் ராகுலுக்குமே நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவங்க எல்எஸ்டில கூட ஒன்னா ஆடி இருக்காங்க. டெஃபினட்டா. அது அது ஒரு கனெக்ஷன் இருக்கு. நிதிஷ் ராணா ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடு பாலா. ஏன்னா அவங்களுக்கு லோக்கல் கனவன் டேலண்ட், செலரை பெருசா லோக்கல் யூஸ் டேலண்ட். ஆகல. கரெக்டா டெல்லி பாயை வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிஸ்டன் ஸ்டெப்ஸ் என்னைக்குமே டெல்லிக்கு நல்லா பண்ணிருக்காரு. அதை நம்ம மறக்கவே கூடாது. எஸ் டன் வெல். நான் என்ன நினைச்சேன்னா மிடில் ஆர்டர்ல இவங்களுக்கு ஒரு ஃபாரின் பிளேயர் தேவை. ஓகேவா? சோ மில்லர் மாதிரி பிளேயரும் இவங்களுக்கு செட் ஆவாங்க. மில்லர் மாதிரி பிளேயரும் செட் ஆவாங்க. முல்டர் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா கரெக்ட். அதுக்கப்புறம் அக்சர், அசுதோஷ், விப்ராஜ் எல்லாம் ஒரு மாதிரி பினிஷிங்க்கு இருக்காங்க. பட் முல்டர் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் வந்தா அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இல்ல நீ மத்த டெஃபினட்டா ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட் ஒரு எடுத்து 2 ஓவர்ஸ் 3 ஓவர்ஸ் நல்லா போட்டா அப்படி வந்து அவருக்கு நவுத்தலாம் அப்படியே. எக்ஸாக்ட்லி. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் போலரும் அவங்களுக்கு தேவை. ஏன்னா மோஹித் சர்மா தான் விளையாடிட்டு இருந்தாரு. அவர் இப்ப கரெக்ட். ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ ஒரு ஆகாஷ் தீப் இல்ல அந்த ஒரு அக்யூப் நவி அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நல்லா போடுறாரு. அவருமே இந்த வாட்டி ஹாட் ப்ராப்பர்ட்டி தான். நிறைய டீம் போவாங்க. பட் இந்த டீமுக்கு செட் ஆவாரோன்ற மாதிரி தோணுச்சு. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுக்கலாம். டிபெண்ட்ஸ் டெஃபினட்டா. அப்பான் தம். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் போலாம். யங்ஸ்டர் வேணா எக்ஸ்டர்ன் போலாம். நட்ராஜன் அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு. ஆனா எல்லாருமே இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர் போலாம். நட்ராஜன், ஆகாஷ் தீப் எடுத்தா சொல்றேன். மிச்சல் கரெக்ட். ஸ்டார்க்குமே ஒரு பேக்கப் தேவை. ஸோ அதனால இவங்களுக்குமே ஃபாரின் ஸ்லாட்ஸ் நிறைய ஓப்பன்ல இருக்கு. ஸோ இவங்களும் டீசெண்டா வச்சிருக்காங்க. ஒரு 20 crores மேல வச்சிருக்காங்க கரெக்டா டிஜிஎம். அதனால தே மைட் ஸ்டார்க்குக்கு கோ ஃபார் ஒரு சம். ஸ்டார்க்குக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறப்போ அதே ஆஸ்திரேலியால ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு டால் ஃபாஸ்ட் bowler கிட்டத்தட்ட ஒரு லைக்லி ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு. பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா எனக்கு போடுவாரான்னு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பென்சர் டீசென்ட் ஃபாஸ்ட் ஜான்சன் bowler. அன்சோல்டா போறோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பாலா. இல்ல ஸ்பென்சர் ஒரு ஜான்சன் பேக்கப் ஆப்ஷனா நான் வந்து சொல்றேன் இந்த ஒரு லெஃப்ட் டீமுக்கு ஹேண்ட். கோச்சி கூட கரெக்டா இருப்பாரு. கெரால் கோச்சி மாதிரி ஒரு யா, பிளேயர் கூட வந்து பாத்தீங்கன்னா மைட் சூட் இந்த டெல்லிக்கு. டெஃபினட்டா. அவரால பேட்டிங் ஆட முடியும். மிச்சல் ஸ்டார்க்கு நீ ஈடா யாருமே இங்க இப்போதைக்கு எடுத்துட்டு வர முடியாது. கரெக்ட். அது ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ். ஓகே அந்த லெவல்ல இங்க அவைலபிலிட்டி அந்த அளவுக்குலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. கரெக்ட். நார்க்கியாக்கு இது வருவாரா பங்களாதேஷ் மறுபடியும்? போலர்ஸ் பங்களாதேஷ் போலர்ஸ் கூட இவங்க கூட முஸ்தபிசூர் ரஹ்மான் லாஸ்ட் டைம் எடுத்தாங்க பார்த்தல. ஆமா 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 ஆமா. டெம்பரரியா அந்த மாதிரி முஸ்தபிசூர் ரஹ்மான் கூட இவங்க ஒரு ஆப்ஷனா ஆக்சுவலா ட்ரை பண்ணலாம் ஃப்ரம் பங்களாதேஷ். நார்க்கியா ஏதாவது எடுப்பாங்களா மறுபடியும்? மார்க்கியா ஃபிட்டா ஆயிட்டாரு. இது முன்னாடி ஆடி இருக்காரு. சோ அவரும் ஒரு ஆப்ஷன் தான். அவரை ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி எடுப்பாங்களான்னு தெரியல. அவர் லாஸ்ட் இயர் கேகேஆர் விளாண்டாரு. ஃபர்ஸ்ட் விளாண்ட அந்த ஒரு டெல்லிக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு. பட் ரன்னும் லீக் பண்ணாரு. மேபி ஒரு ஆப்ஷனா வந்து எடுக்கலாம் அவங்க. இருக்கு ஆப்ஷன். தே ஹேவ் சம் ஸ்லாட்ஸ் இல்ல பாலா. கண்டிப்பா அவங்க எடுக்கணும். அவங்க டெஃபினட்டா. பேட்டிங்லயே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க அந்த ஓப்பனிங் பேரா அப்படியே விட்டாங்கல்ல. ம். ஃபேஃப் வந்து இந்த வாட்டி ஆடல, வித்ரா பண்ணிட்டாரு. கரெக்ட். ஃபேஃப் இவர் ஃப்ரேசர் மெக்ககையும் விட்டாங்க. கரெக்ட். அப்படின்னும் போது டிகாக் அண்ட் ஃபின் அலன் 2 பேரையும் கூட அவங்க எடுத்து வச்சுக்கலாம். டு பி வெரி ஆனஸ்ட் ஒரு பேக்கப்பா. ஸோ 2 கரெக்ட். ஃபாரினர்ஸ் அங்கேயே ஃபில் ஆயிடுது. வியாம் முல்டர் எடுத்துட்டாங்கன்னா அங்கேயே ஒரு 3 ஃபாரினர்ஸ் ஃபில் ஆயிடுது. அப்புறம் பேக்கப் ஃபாஸ்ட் bowlers இல்ல ஏதாவது ஸ்பின்னர்ஸ் யாராவது அவைலபிளா இருந்தாங்கன்னா அவங்களே எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்லாட் ஃபில் ஆயிடும் தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே பாலா. கரெக்ட். ஸோ உனக்கு ஏதாவது வேற ஏதாவது கருத்து இருக்கா டிசில? இல்ல இந்த பிளேயர்ஸ் மட்டும் எடுத்தா போதும் தான். ஸோ இதுதான் வந்து டெஃபினட் அதான். ஆப்ஷனா ஸோ நம்ம ஐ திங்க் முடிஞ்ச வரைக்கும் நான் சிலது ஸ்டடி பண்ணி பார்த்தேன். அதனால தான். ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட் வைஸ் வந்து ஒரு 350 பிளேயர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் அன்சோல்ட் ஆவாங்க சோல்ட் ஆவாங்கன்ற ஒரு ஜஸ்ட் ஒரு குயிக்கா ஒரு ரீகேப் பண்ணலாம் நான் இருக்கேன் பாலா. யா ஸோ அந்த டெஃபினட்டா. அதையும் நீ எடுத்து வந்து வைக்கலாம். ஓகே பாலா. ஐபிஎல் 2026 ஆக்ஷன் ஃபுல் பிளேயர்ஸ் லிஸ்ட் கண்டிப்பா நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 360 பேர் இருப்பாங்களா டோட்டலா. ஸோ ஒன் பை கரெக்ட். ஒன்னா வந்து டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலாம். யாரெல்லாம் சோல்ட் ஆவாங்க அன்சோல்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கொடுக்கலாம், இவங்களுக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ செட் 1 ஆக்ஷன்ல போக போறது வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் லிஸ்ட் டெவான் கான்வே, ஜேக் ஃப்ரேசர் மெக்கக், கேமரான் கிரீன் பேட்டிங் பொசிஷன் பேட்டிங் செட்ல கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம். ஆக்சுவலா இஸ் அன் ஆல்ரவுண்டர். அது ரொம்ப ஸ்மார்ட்டா தான் பிளே பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செட்லேயே வந்து அதிக காசுக்கு போலான்னு இப்ப வேணா கேமரான் கிரீன் மேனேஜர் என்ன வேணா சொல்லலாம். பட் அதை தான் அவங்க பண்ணிருக்காங்க. சஃப்ராஸ் கான், டேவிட் மில்லர், பிருத்திவி ஷா. ஸோ இந்த ஒரு 6 பேர்ல பாலா ஆப்வியஸ்லி ஹாட் ப்ராப்பர்ட்டி வந்து கேமரன் கிரீன் தான். ஸோ கரெக்ட். ஃபர்ஸ்டே ஃபயர் பத்திக்கும். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. டெவன் கான்வே கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேஸ் பிரைஸ்ல சும்மா யாராவது எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். ஜேக் ஃப்ரேசர் மெக்கக பத்தி நம்ம எந்த டீம்லயுமே டிஸ்கஸ் பண்ணல. அதை நோட் பண்ணியா இல்லையா? ஆக்சுவலி அவரோட ஏன்னா நம்ம ஃபார்ம் இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு கன்சர்னா கூட இருக்கலாம். கரெக்ட். அவரோட ஃபார்ம் வந்து ஒரு மாதிரி டிப்பா இருக்காது. எந்த டவுட்டுமே இல்ல. பட் ஹீ கேன் கோ ஃபார் டீசன்ட் அமௌண்ட் ஏதாவது ஒரு டீமுக்கு. டெல்லியிலனாலுமே வேற ஏதாவது ஒரு பேக்கப் ஓப்பனரா அவரை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்க வாய்ப்புகள் இருக்கு.
ஒரு சில டீம்ஸ். இன்கேஸ் அவர் ஒரு சோல்ட் இன்கேஸ் ஒரு சர்ப்ரைசிங்கா அன்சோல்டு கூட ஆகலாம். அன்சோல்ட் ஆக மாட்டாரு எனக்கு தோணுது. நீ அன்சோல்ட் ஆவார்னு சொல்றீங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். சஃப்ராஸ் கான் கண்டிப்பா வந்து ஒரு யூட்டிலிட்டி பிளேயரா இந்த வாட்டி இருப்பாருன்னு எனக்கு என்னவோ. இந்த வாட்டி அவருக்கு ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் இருக்கு பாலா. சயித் முஸ்டாக் அலில செம்மையா விளையாடிட்டு இருக்காரு. நீ என்ன ஃபீல் பண்ற? டெஃபினட்டா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, டேவிட் மில்லருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல் பிளேயரும் சரி. அதனால டீம் பேலன்ஸ் கவரையும் எடுக்க பார்ப்பாங்க. பிருத்திவி ஷா பாலா நம்ம இது வரைக்கும் பெருசா எதுவும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா ஃபாரின் ஸ்லாட்ஸ் தான் நம்ம மீன் பண்ணிட்டு இருந்தோம். பிருத்திவி ஷா ஆல்சோ கேண்டிடேட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் மாதிரி பாலா. ஏன்னா அவங்களுக்கும் ஓப்பனிங்ல ஒரு ஸ்லாட் தேவைப்படுது. திருப்பி கூட தே கேன் கோ ஃபார் பிருத்திவி ஷா. இல்லைன்னா பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரினரா வச்சிருக்கோம். ஒரு கரெக்ட். இந்தியன் பிளேயரை எடுக்கலாமே அப்படின்னு கூட பிருத்திவி ஷா கூட அவங்க ட்ரை பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு விஷயம். ஸோ செட் டூக்கு போயிடலாம். செட் டூல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் கசர்கின்சன் சோல்டர் அன்சோல்ட் பாலா. கசட் கிங்சன் மேபி எடுக்கலாம், ஒரு டீசென்ட் ஆப்ஷன். ஹூ கேன் பேட் ஒரு ஒரு 20-30 அடிப்பாரு, வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அன்சோல்டு பாலா. அசரங்கா பத்தியும் நம்ம பெருசா எதுவும் பேசல. ஏன்னா அசரங்கா ஆல்சோ மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் சர்டன் டீம்ஸ். ஏன்னா இஸ் அ மேட்ச் வின்னர். புரியுதா உனக்கு? கரெக்ட். ஸோ ஒரு சுயாஷ் சர்மா இந்தியன் ஸ்பின்னர் வச்சிருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியை கூட அசரங்கா போலாம். அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈவன் எஸ்ஆர்ஹெச் கேன் ஆல்சோ. பட் எஸ்ஆர்ஹெச்க்கு அவருக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 1.5கோ ஏதோ ரொம்ப கம்மி விலைக்கோ ஏதோ எடுத்தாங்களா லாஸ்ட் டைமோ எடுத்துட்டு அவர் வரலன்ட்டாரு. 2024. ஆனா அவங்களுக்கு ஆக்சுவலா இவர் தேவைப்படுவாருன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். கண்டிப்பா ஆப்ஷன்ல இவர் வேலை போவாரு, டவுட்டே இல்ல. தீபக் குடாபாலா ஒரு எல்எஸ்ஜி மாதிரி டீம் எடுப்பாங்களா? சோல்டர் அன்சோல்ட் மேபி எடுப்பாங்க, யாராவது எடுப்பாங்க. எனக்கு என்னவோ கடைசியில அந்த 2வது ரவுண்ட்ல ஏதோ பேஸ் பிரைஸ்ல யாரோ ஒருத்தர் தீபக் குடாவை எடுக்க போறாங்கன்னு தெரியுது. அது என்னவோ எல்எஸ்டி எடுப்பாங்கன்னு தோணுது. வெங்கடேஷ் ஐயர் ஹாட் ப்ராப்பர்ட்டி, டவுட்டே கிடையாது. வெங்கடேஷர் டெல்லி நல்ல ஒரு கேபிட்டல்ஸ் ஹாட் போவாங்க. ப்ராப்பர்ட்டி. ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு மிடில் ஆர்டர். மேபி கேகேஆரே வந்து கம்மியா கிடைச்சா கூட எடுக்கலாம். கம்மியா கண்டிப்பா கேகேஆரே கம்மியா கிடைச்சி அவர் எடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நம்ம வந்து பெருசா அதுல மென்ஷன் பண்ணல பிளேயிங் லெவன்ல. எனக்கு என்னவோ கேகேஆரே கூட எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல முடியாதுப்பா, சிஎஸ்கே கூட சும்மா போலாம். அப்புறம் லிவிங்ஸ்டன் ஹாட் ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பா சிஎஸ்கே போவாங்க, மற்ற டீம்ஸும் வருவாங்க. வியாம் முல்டருமே எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரைஸ் இல்லைனாலுமே அவருக்கு ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா கேன் கோ ஃபார் பேஸ் பிரைஸ்ன்றது என்னோட ஒரு தாட் பாலா. இந்த லிஸ்ட்ல உனக்கு ஏதாவது அன்சோல்டு இருக்கா செட் டூல? பெருசா ஏறலண்ணா, எல்லாருமே கொஞ்சம் போவாங்க டீசெண்டா. ஓகே, செட் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா ஃபின் அலன், ஜானி பேஸ்டோ, கேஎஸ் பரத், குவிண்டன் டிகாக், பென் டக்கெட், குர்பாஸ், ஜேமி ஸ்மித். குரூஷலான ஒரு செட் பாலா, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல யாரு அதிகமா போவா நீ நினைக்கிற ஆப்ஷன்ல? எனக்கு தெரிஞ்ச அதிகமா வந்து பேஸ்டோ போவார்னு தோணுது. அன்சோல்டா பாக்குறப்போ மேபி கேஎஸ் பரத் ஏதாவது அன்சோல்ட் ஆகலாம். பென் டெக்கெட் கூட அன்சோல்ட் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவர் இது வரைக்கும் ஐபிஎல் யாரும் எடுக்கல. T20 பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால மேபி அதுவும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஜெய்மி ஸ்மித் கூட வந்து அன்சோல்ட் ஆகலாம் இன் கேஸ். ஏன்னா இவங்கள்ட்ட T20 எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. அவங்கள T20ல அந்த அளவுக்கு ப்ரூவன் கமோடிட்டி கிடையாது அவங்க ஊர்லயுமே. கரெக்ட். எனக்கு என்ன குர்பாஸுமே அன்சோல்ட் ஆவாருன்னு தோணுது. மேபி ஏன்னா ஆனா பெருசா யாராவது எடுப்பாங்க T20ல ஒரு ரீசெண்ட் பேஸ் டைம்ஸ்ல பிரைஸ்ல கிடைச்சா இன் கேஸ். எனக்கு என்ன, ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் பெருசா ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒன் டே கிரிக்கெட்ல நல்லா விளையாடுறாரு ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ கரெக்ட். எனக்கு என்னவோ இந்த பர்டிகுலர் செட்ல ஃபின் அலன், ஜானி பேர்ஸ்டோ, குவிண்டன் டிகாக், ஜேமி ஸ்மித் கூட எங்கேயோ ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் காத்திருக்குதுன்ற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ செட் ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாலா, கெரால் கோட்ஸி, ஆகாஷ் தீப், ஜேக்கப் டஃபி, ஃபசல் ஃபரூக்கி, மேட் ஹென்ரி, ஸ்பென்சர் ஜான்சன், சிவம் மாவி, ஆண்ட்ரிக் நார்கி, மதிஷா பத்திரானா. எவா 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 கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செட் நம்பர் 4 இது ஆக்சுவலா. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பா நிறைய டீமுக்கு தேவை போலாம். இன்ஃபேக்ட் டெஃபினட்டா. 10 டீமுக்கே வந்து பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை, சில பேருங்களுக்கு மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிவம் மாவி எப்படின்னு தெரியல. அந்த இன்ஜுரி கன்சர்ன் பார்க்கணும். அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இப்ப இன்னுமே இருக்கு ரீசெண்டா ஒரு ஒரு மாதிரி. டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுல எல்லாருமே வந்து சோல்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஒரு ரேரா வந்து வேணா ஸ்பென்சர் ஜான்சன் வேணா ஒரு அன்சோல்ட் ஆகலாம் இன்கேஸ். பட் எக்ஸாக்ட். எல்லாருமே சோல்ட் எனக்குமே ஆகும். அந்த ஒரு ஃபீல் தான். சிவமாவி கூட பேஸ்ல கூட எடுத்துருவாங்கன்னு தோணுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஹாட் ப்ராப்பர்ட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா மதிஷா பத்திரானா, ஜேக்கப் டஃபி, மேட் ஹென்ரி, கெரால் கோட்ஸி, ஆகாஷ் தீப்புமே போவார் நல்லா, ஆண்ட்ரிக் கரெக்ட். நார்கி. ஸோ ஃபசல் ஃபருக்கி கூட வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ல கூட எடுக்க யோசிக்கலாம். பட் ஸ்பென்சர் கரெக்ட். ஜான்சன் ஐ டோன்ட் திங்க் ஸோ நம்ம கண்டிஷன்ஸ்க்கு அவர் செட் ஆவாருன்னு. ஆனா இந்த செட் நம்பர் 4 ஸ்டார்ட் ஆகும்போது அனல் பறக்கும் போல ரொம்ப நேரம் போகும் ஆக்ஷன் இந்த செட் நம்பர் 4ல, அது மட்டும் ஷுவர். ஸோ செட் நம்பர் 5 நீ அடுத்த பேஜ் நீ பாத்துடலாம். ரவி பிஷ்னாய். ஓகே, இதுல 2 பிளேயர் இருக்காங்க. செட் நம்பர் 5ல ஸ்பின்னர்ஸ். ஆஹா, இதுவுமே ரொம்ப குரூஷுவல். ரவி பிஷ்னாய் ரீடைன் பண்ண பிளேயர் எல்எஸ்டி விட்டுட்டாங்க. நிறைய டீமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அவரும் நல்லா போவாரு. ராகுல் சாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட் விலைக்கு போவாரு. அடுத்த பேஜ் வாப்பலாம்.
அகில் ஹுசைன் சொல்லி நிறைய நம்மளோட யூடியூபர்ஸுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு. எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க சிஎஸ்கே எடுக்கலனாலும் வேற யாராவது அவரை ஒரு பேஸ்ல எடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. முஜீப் வந்து அவரோட ஃபீல்டிங்காகவே அன்சோல்டா போயிடுவாரோ, கடைசியில வந்து யாராவது இன்ஜுரி ஆனாங்கன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வேணா யாராவது எடுப்பாங்க, அன்சோல்டா போயிடுவாருன்னு எனக்கு தோணுது. கரெக்ட். தீக்ஷனா கூட அன்சோல்டா போயிடுவாருன்னு எனக்கு தோணுது பாலா. உன்னோட ஃபீலிங்? தீக்ஷனா கூட யாராவது எடுத்துருவாங்கண்ணா, மேபி யாரா வேணாலும் எடுக்க எனக்கு என்னவோ வாய்ப்பு. அவர் அன்சோல்டா போவாருன்ற மாதிரி தோணுது. புரியுது நீ சொல்றது. எ- எ- திடீர்னு எங்க ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு கட்டத்துல யோசிச்சு பார்த்து சிஎஸ்கேக்கு இது மறுபடியும் இடத்துல எடுக்கலாம். சான்சஸ் ஆர் தேர், சான்சஸ் ஆர் தேர். அப்புறம் செட் நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா யங் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ். பிளேயர்ஸ் வராங்க. யங் பேட்ஸ்மேன்ஸ் ஆர்யா திசை வராரு, யாஷ் தல் வராரு. யாஷ் தல்லாம் பேஸ் பிரைஸ் போவார். அபினவ் மனோகர் என்னதான் ஐபிஎல்ல பெருசா ஒன்றும் பண்ணலனாலுமே இவருமே கண்டிப்பா ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் வந்துடும், அது பிரச்சனை இல்ல. அன்மல் போர் சிங் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விளையாடல. இதற்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில எம்ஐக்கெல்லாம் ஆடி இருக்காரு, எஸ்ஆர்ஹெச் ஆடி இருக்காரு, நான் பாத்திருக்கேன். அதர்வா டெய்ட் இஸ் டீசென்ட் ஓபனர். ஒரு பக்கா T20 பிளேயர் கிடையாது, ஆனா டீசென்ட் ஓபனர். கண்டிப்பா இவருக்கு போவாங்க. அபினவ் தேஜ் ராணா இவர் எப்படின்லாம் எனக்கு தெரியல பாலா. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல அக்யூப் ஆமா. தார், ஹங்கர் கேக்கர் வந்து சிஎஸ்கே எடுத்தாங்க, பெருசா ஆடல. ஏதோ 2 இல்ல, மேட்ச் ஆடி இருப்பாரா, அங்கர் கீக்கர் நாகர்கோட்டிலாம் என்ன பேட் பண்ணுவானுங்கன்னு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல வந்தாங்கன்னு தெரியல. அதான் எனக்குமே ஒன்றும் புரியல. தனுஷ் கொட்டியான் இருக்காரு, சிவாங் குமார். தனுஷ் கொட்டியான் வாய்ப்புகள் இருக்கு பாலா. சிஎஸ்கே கூட ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவை. டெஃபினட்டா. ஓகேவா? சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க, ஆர்சிபி மாதிரி டீம்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி 50வதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 50வதுல ஒருத்தர் இருக்காரு, ராஜஸ்தான். அவரையும் வந்து சிஎஸ்கே எடுக்கலாம், பிரசாந்த் வீர். நீ சொன்ன அந்த பிரசாந்த் வீர், அவரு ஒருத்தர் இருக்காரு. விஜய் சங்கர் சொல்டா விடுவாருன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. மேபி கமலேஷ் நாகர் மேபி கொட்டியான். மேபி எனக்கு இப்படி ஒரு தாட்ஸும் வந்திருக்கு ஆக்சுவலி. என்னன்னா மறுபடியும் குஜராத் கூட எங்கேயாவது எடுக்கலாம் ஒரு பேக்கப்பா கூட விஜய் சங்கரை. ஆனா இந்த டீம்ல மஹிபால் லோம்ரார் அவரை யாருமே சரியா யூஸ் பண்ணலன்னு எனக்கு என்னவோ தோணுது பாலா. டீசென்ட் பிளேயர்னா யாராவது வந்து எடுப்பாங்க, பிட் போட்டு எடுப்பாங்க டெஃபினட்டா. டெல்லி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மஹிபால் லோம்ரார் மிடில் ஆர்டர்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு டெல்லி கூட ஆக்சுவலா லோம்ரார் எடுக்கலாம். கரெக்ட். ஒரு ஒரு ஆப்ஷன் தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே ரைட். அடுத்து செட் நம்பர் 8 போவோம். விக்கெட் கீப்பிங் விக்கெட் ஆப்ஷன். கீப்பர், அன்கேப்டு விக்கெட் கீப்பர்ஸ். விஜய் தஹீர் அவர்லாம் எப்படின்னு தெரியாது. வன்ஷ் பேடி அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ அவர் யாராவது பேஸ் பிளேஸ்ல எடுக்க பார்க்கலாம். சிஎஸ்கே கூட பேஸ் பிளேஸ்ல எடுத்தாலும் எடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். முகுல் சௌத்ரி நோ ஐடியா. துஷார் ரஹேஜா வாய்ப்புகள் நிறைய இருக்கு பாலா. டெஃபினட்டா. பெரிய அமௌண்ட்லாம் போவார்லாம் தெரியாது, ஆனா ஐபிஎல் கான்ட்ராக்ட் ஒண்ணு துஷார் ரஹேஜாக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய அடுத்து டீம் கார்த்திக் ஓபனர்ஸ் தேவை. சர்மா அவர் இருக்காரு, அவரு கார்த்திக் தான் இந்த சர்மாவும் ஹாட் ப்ராப்பர்ட்டி. ஹாட் இந்த ப்ராப்பர்ட்டி. செட்டுல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா, துஷார் ரஹேஜா வந்து ஒரு ஹாட் ப்ராப்பர்ட்டியா போவாங்கன்னு தோணுது போல. ஏன்னா அந்த ஒரு விக்கெட் டெஃபினட்டா. கீப்பர், சாலிட் பேட்ஸ்மேன்ஸ் அவங்களாம். பார்க்கலாம். தேஜஸ்வி சிங் பத்தி தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது யங் இந்தியன் பிளேயர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் செட் நம்பர் 9. ராஜ் லிம்பானி டீசெண்டா போட்டிருக்காரு அண்டர் 19 வேர்ல்டு கப்ல. ஆனா T20 போலரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆகாஷ் மத்வால் கண்டிப்பா இந்த வாட்டி டீசென்ட் அமௌண்ட் போவாரு. ஏன்னா சில இந்தியன் பிளேயர்ஸ் தேவை, ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தேவை. கரெக்ட். அதனால ஆகாஷ் மத்வால் போவாரு. சுஷாந்த் அசோக் மிஸ்ராலாம் சர்மாவுமே எப்படி அசோக் சர்மா வந்து ஆர்ஆர் 60th இருக்கு. பொசிஷன் இருக்கு. அவரு நல்லா போவார் நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா ராஜஸ்தானுக்கு இப்போ ரீசெண்டா சைட் முஸ்டாக் அலில அவரு தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. சிமர்ஜித் சிங் கூட ஒரு பேஸ் பிரைஸ் போவாருன்னு தோணுது பாலா. நீ சொன்ன மாதிரி அந்த நமன் திவாரி, நமன் திவாரி கார்த்திக் இருக்காரு. தியாகி இவங்களுக்கு எல்லாம் எப்படியாவது ஒரு பிட்டு வந்துரும் தோணுது. கரெக்ட். தோணுது. ஆக்சுவலி அடுத்த கார்த்திக் செட் போய் தியாகி எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐபிஎல்ல ஒரு 10-15 மேட்ச் விளாண்டு இருப்பாரு. அந்த ஒரு மேட்ச் தான் நல்லா விளாண்டு நான் பாத்திருக்கேன். அந்த லாஸ்ட் ஓவர் வந்து டிஃபெண்ட் பண்ணுவார் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக. அதுக்கப்புறம் பெருசா அவனோட எக்ஸாக்ட்லி. பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது அவர்கிட்ட. அந்த டொமஸ்டிக்லயும் அந்த அளவுக்கு பெருசா பண்ற மாதிரி தெரியல அந்த கார்த்திக் தியாகி. அடுத்த செட் போ. செட் நம்பர் 10 யாஷ் ராஜ் புஞ்சாப், விக்னேஷ் புத்தூர், கரண் சர்மா, சிவம் சுக்லா, கார்த்திகேயன் சிங், பிரசாந்த் சோலான்கி, வஹிதுல்லா ஜட்ரான். சோ எனக்கு தெரிஞ்சு பாலா, நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன், அப்புறம் நீ சொல்லு. விக்னேஷ் புத்தூர் கண்டிப்பா ஒரு பிட் இருக்கு. கரண் சர்மா, லக்கி சாம் ஒரு பிட் இருக்கு. மத்தவங்கள பத்தி எனக்கு ஒரு ஐடியா இல்ல. உனக்கு ஐடியா தான் சொல்லு. பிரசாந்த் சோலாங்கி இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இந்த ஒரு டீசென்ட் லெக் ஸ்பின்னர் தான். ஓ மேபி அந்த அவரு பிளேயர் தான் இல்ல, சாரி டக்குன்னு மறந்துட்டேன் அவரை. லெக் ஸ்பின்னர். மேபி அவருக்கு வந்து ஒரு பிட் விழுக்கலாம். யாஷ் புஞ்சா இப்போ ரீசெண்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் பேட்டர். ஸோ அதனால அவரையும் வந்து ஓகே எடுக்கலாம். ஒரு லெக் ஸ்பின்னர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரோட ஓகே. ஹைட் வந்து அந்த சாய் கிஷன் மாதிரி கொஞ்சம் நெட்டையா தான் இருப்பாரு. கர்நாடகா ஓ பிரீமியர் லீக்ல சூப்பர். விளாண்டு இருக்காரு. பாக்குறேன், ஸோ நானும் அதனால நோட் அவர் பண்றேன். எடுக்கலாம். ஓகே. அடுத்த செட் நம்பர் 11 பேட்ஸ்மேன் லிஸ்ட் பாலா. மயங்க் அகர்வால், செதிகுலா அட்டல், அக்கீம் அகஸ்டி யங் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், பத்தும் நிசங்கா, டிம் ராபின்சன், ஸ்டீவ் ஸ்மித், ராகுல் திரிபாதி. சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன். மயங்க் அகர்வால் எனக்கு தெரிஞ்சு அன்சோல்டா போவாருன்ற மாதிரி எனக்கு ஏதோ கட் ஃபீலிங். பார்க்கலாம். செதிகுலா அட்டலும் அன்சோல்டா போவாரு, அக்கீம் அகஸ்டியும் அன்சோல்டா போவாரு, ரீசா ஹென்ட்ரிக்ஸும் அன்சோல்டா போவாரு. பட் பத்தும் நிசங்கா
சீரியஸ்லி ஒரு பிட் வெரி கொடுக்கலாம். குட் ஆக்சுவலி T20 பத்தும் பிளேயர். ரிஷாக்கா வந்து நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர் தான். ஒரு பிட் கொடுக்கலாம். நல்ல டேலண்டட் பிளேயர் தான். கண்டிப்பா அவருக்கு ஒரு பிட் சான்சஸ் இருக்கு. டிம் ராபின்சன் அந்த ஒரு நாக் ஆடி இருக்காரு. பட் பெருசா கன்சிஸ்டன்டா ஆடல. இந்த வருஷம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அது ஒரு விஷயம். ஸ்டீவ் ஸ்மித் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு பர்சனலா கேட்டா ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஏதாவது ஒரு பிட் கொடுத்து எடுங்கப்பா ஏதாவது ஒரு டீம் தான் நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு கரெக்ட். நம்ம ஒரு அன்சோல்டா நம்ம போயிடுவாங்க நம்ம அப்படின்றது. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் டிஸ்கஷன்லேயே நம்ம 2 பேரும் வந்து பஞ்சாப் கேப்டனுங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தோம். அது எப்படியோ போய் கடைசியில் அன்சோல்டே எக்ஸாக்ட்லி ஆகிட்டாரு. எக்ஸாக்ட்லி ஞாபகம் இருக்கு. ராகுல் திரிபாதி நோ கமெண்ட்ஸ். அவர் சைட் முஸ்டக் அலி டிராஃபிலாம் ஏதோ விளையாடுறாரு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. போன வருஷம் அவர் விளையாடுனதுல அவர் அன்சோல்டா போயிடுவாரு. ஸோ செட் நம்பர் 12 பாலா ஆல்ரவுண்டர் ரொம்ப குரூஷலான ஒரு செட் இது. ஷான் அபவுட் நல்ல பிளேயர் தான். டவுட்ஃபுல் ஆனா தான். எனக்கு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு அன்சோல்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கலாம். அன்சோல்டா போயிடாரு. மைக்கேல் பிரேஸ்வெல் கண்டிப்பா ஒரு டீசன்ட் ப்ராப்பர்ட்டி இந்த வாட்டி. பிட்டு டெஃபினட்டா. விழும். சிஎஸ்கே போவாங்க, மற்ற டீம்ஸும் போவாங்க பிரேஸ்வெல்க்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் டீம் கூட போவாங்க. பென் டார்சிஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிட்ஸ் வரும், ஒரு டீசன்ட் டவுட்டே பிக். கிடையாது. ஜக்காரி ஃபோக்ஸ் அவருமே வந்து ஒரு டீசென்டான ஒரு ஆப்ஷன் தான். பட் பார்க்கலாம் ஏதாவது ஒரு அன்சோல்டும் பிட்டு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. அன்சோல்டும் இருக்கு. ஜேசன் ஹோல்டர் கண்டிப்பா சில டீம்ஸ்க்கு அவர் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா அவருக்கு பிட்டு விழும். டேரல் மிச்சல்லாம் அன்சோல்டா போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த டீம் பெருசா எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அதே அவர் மாதிரி வந்து தான் என்னன்னா டேனியல் அவர் வந்து ஒரு டேரியல் மிச்சல்லாம் குட் ஓடிஐ பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர். ஓடிஐ அண்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன். எக்ஸாக்ட்லி. சிஎஸ்கே பண்ண தப்ப யாரும் பண்ண மாட்டாங்க. டேனியல் சாம்ஸ், தர்ஷன் ஷனகாலாம் கண்டிப்பா அன்சோல்டு. மேத்யூ ஷாட் பிட்டு விழ வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட். மேத்யூ ஷாட் பிட்டு விழ வாய்ப்புகள் இருக்கு. செட் நம்பர் 13 போவோம். இதுவும் ரொம்ப ஃபாரின் விக்கெட் குரூஷலான கீப்பர். ஒன்று. விக்கெட் கீப்பர் டாம் பேண்டன் எடுப்பாங்களான்னு தெரியல பாலா. ஐ டவுட் ஸோ. ஏன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜார்டன் காக்ஸ் போலாம், பிட்டு விட வாய்ப்புகள் இருக்கு. பேஸ் பிரைஸ்ல ஏதோ ஒரு பிட்டு வரும். ஷைஹோப் கூட டெல்லி டீசன்ட் கேபிட்டல்ஸ்க்கு ஆப்ஷன் ஒரு தான். வாட்டி நல்லா பண்ணிருக்காரு. ஸோ அவரை மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அன்சோல்ட் ஆகி செகண்ட் ரவுண்ட்ல கூட எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஜாஸ் இங்கிலீஷ் எனக்கு கரெக்ட். என்னவோ இந்த வருஷம் விட்டுருவாங்கன்னு தோணுது. அவர் ஜோஸ் அவைலபிலிட்டி இங்கிலீஷ் பெருசா அவர் வந்து இல்லைன்னு. சொல்லிட்டாரு. ஆக்சுவலி அவர் வந்து 5 மேட்சஸ் தான் அவைலபிள்ங்கிற மாதிரி மேரேஜ்ல சொல்லிட்டாரு. அவருக்கு அதனால எடுக்க அதான் மாட்டாங்க. மோஸ்டா எடுக்க மாட்டாங்க. மெக்டார் மட்டும் எடுக்க மாட்டாங்க. குசல் மெண்டிஸ், குசல் அன்சோல்டு. பெரேராவும் எடுக்க மாட்டாங்க. டிம் சில்ஃபட்டுக்கு கண்டிப்பா பிட்டு விழும், அதுல டவுட்டே இல்ல. ஓகே வாலா. செட் நம்பர் 14 கைல் ஜெமிசன் கண்டிப்பா ஒரு டீசன்ட் பிட்டு வரும்னு எனக்கு தோணுது. சகிப் முகமது நீ நம்ம பேசியிருக்கோம்ல பாலா. ஆக்சுவலா ஒரு எனக்கு வந்து டெஃபினட்டா சக்கி கிரிக்கெட்ல முகமதுக்கு எப்பவுமே ஒரு பிட் விழுகும்னு நான் நினைக்கிறேன். விழுந்தா நல்லா இருக்கும். ஒரு டீசன்ட் பவுலர் தான். ஆடம் மில்லின் நல்ல போலர் தான். இன்ஜுரி கன்சர்னால அன்சோல்டா போக வாய்ப்புகள் கரெக்ட். நிறைய இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ம். லுங்கி என்கிடி டெஃபினட்டா பிட்டு போகும், நிறைய போகும், டவுட்டே கிடையாது. வில்லியம் ரோர்கி போன தடவை ஒரு மாதிரி ஒரு மேட்ச் ஆக்சுவலி நல்லா அவரு பண்ணாரு. இப்போ அப்புறம் ரீசெண்டா அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி கன்சர்ன் வேற இருக்குண்ணா. சோ அதையும் வந்து அதனால யோசிப்பாங்க. அன்சோல்டா போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கரெக்ட். டெஃபினட்டா. முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு பிட்டு விட வாய்ப்புகள் இருக்கு பாலா. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா இருக்கு அவருக்கு. டீசன்ட் பிக்னா அவர் வந்து டீசென்ட். டீசெண்டா எடுப்பாங்க. சேட்டன் சக்காரியா கூட ஒரு டீசெண்டா ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம், ஒரு பேஸ் பிரைஸ் எடுக்கலாம். சில டீம்ஸ் நிறைய இந்தியன் போலர்ஸ் தேவைப்படுது இல்ல பேக்கப்க்கு. கரெக்ட். குல்தீப் சென் கூட சொல்ல வரேன். இந்த சேட்டன் குல்தீப் சக்காரியா, சென் ஒரு குல்தீப் டீசென்ட் சென், ஆப்ஷன் உமேஷ் தான். யாதவ் குல்தீப் சென் கூட வந்து இவங்கலாம் உங்களுக்கு டீசென்ட் ஆப்ஷன். எக்ஸ்ட்ரா அந்த பேஸ் கொடுப்பாரு. ஒரு 140 வந்து போடுவாரு. அதாவது இவங்கலாம் பேஸ் பிரைஸ் அட்லீஸ்ட் போலாம். பிட்டு விழ வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்றேன். சேட்டன் கரெக்ட். சக்காரியா பத்தி கூட எனக்கு பெருசா பிட்டு விழுமான்ற ஒரு நம்பிக்கை இல்ல. ஆனா குல்தீப் சென், உமேஷ் யாதவ் விழும். அது என்னவோ கரெக்ட். தோணுது, ஏதோ தோணுது. அடுத்த செட் நம்பர் 15 ஸ்பின்னர்ஸ் குவாசிஸ் அஹ்மத், ரிஷாத் ஹுசைன், முகமது வக்கர், விஜயகாந்த். எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே அன்சோல்ட் ஐ திங்க் ஆயிடுவாங்கன்னு அந்த தோணுது. முகமது வக்கார்ங்கிறவர் வக்கார் சலாம் கீழ் நினைக்கிறேன். அந்த ஒரு ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர். நல்ல ஸ்பின்னர் தான். ஆனா கரெக்ட். ஆப்பர்ச்சுனிட்டி அவருமே கிடைக்குமான்னு தெரியல. நீ சொல்ற அவர்கிட்ட மிஸ்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவருமே அன்சோல்ட் ஆயிடுவாருன்னு தோணுது. கரெக்ட். இதுல உன்னோட கட் எல்லாருமே ஃபீலிங் மேபி. அன்சோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதான் இந்த செட்ல கொஞ்சம் எல்லாருமே அன்சோல்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த செட் நம்பர் 16 பேட்டிங் லிஸ்ட். அங்கித் குமார் ஆக்சுவலா இவரு டொமஸ்டிக்ல கொஞ்சம் டீசெண்டா பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். குணமால் டெஃபினட்டா. ஃப்ரம் கேரளா அவரும் டீசெண்டா பண்ணிருக்காரு. தனேஷ் மேல்வார் நல்ல ஒரு ரெட் பால் பிளேயர். T20 எப்படி ஆடுவாருன்னு தெரியல. புக்ராஜ் மன் பத்தி ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. பட் சல்மான் நிசார் பாலா ஆக்சுவலா டேலண்டட் பிளேயர். ட்ரையல்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்காரு. லாஸ்ட் இயர் சிஎஸ்கேக்கெல்லாம் வந்திருக்காரு. நல்ல ஒரு ஹிட்டரு. ஸோ இவரு கொஞ்சம் விலை போவாரு. இந்த அமன் டெஃபினட்டா ராவ், அந்த கேரளா ரகுவன்ஷி, பிரீமியர் லீக்ல எல்லாம் வந்து ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அந்த 2 ஓவர்ல அந்த ஒரு 71 அடிப்பாங்க என்னமோ. அதுல வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்திருக்காரு அவரு. சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் அவரை பிக் பண்ண வேண்டியது லாஸ்ட் இயர். ஆக்சுவலா ட்ரையல்ஸ் கரெக்ட். முடிஞ்சு இந்த வாட்டி கொஞ்சம் போவாரு. ரகுவன்ஷி வேற ரகுவன்ஷி அதெல்லாம் அன்சோல்ட் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மனோன் வரா ரொம்ப வருஷமா ஆக்சுவலா ஐபிஎல் விளையாடுறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி கரெக்ட். அவரோட அந்த ஷார்ட் அவரு செலக்ஷன்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பஞ்சாப்ல பெரிய தான் ப்ராப்ளம் வரா. கரெக்டா சொன்னேன். அந்த ஷார்ட் செலக்ஷன் தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் அவருக்கு. அது ஒண்ணு. கரெக்ட். அடுத்த செட் நம்பர் 17. ஸோ போலிங் ஆப்ஷன்ஸ், ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ். யுவராஜ் சௌத்ரி ஐ திங்க் ஏதோ ஒரு டீம் காண்டார்ல லாஸ்ட் இயர். யுவராஜ் லாஸ்ட் இயர் சௌத்ரி ராஜஸ்தான் LSG காண்டாரு. மேபி ஒரு டீசன்ட் பிக் ராஜஸ்தான் காண்டார். கரெக்ட் 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 கரெக்ட். அப்புறம் சாத்விக் டெஸ்வல் அவரை பத்தி ஐடியா இல்ல. அமன் கான் ஆடி ஒரு இருக்காரு. டீசன்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். போலிங் ஆல்ரவுண்டர் கொஞ்சம் ஹிட்டரும். அமன் கார் கொஞ்சம் ஹிட்டரும். கரெக்ட். தர்ஷான் நல்கண்டே விளையாடி இருக்காரு. நம்ம ஒரு பார்த்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் ஜிடிக்குலாம் பவுலர். விளையாடி இருக்காரு. மேபி ஒரு பேக்கப்பா கூட யாராவது எடுக்கலாம். விக்கி ஒட்ஸ்வால எடுத்தாங்க. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா கிடைக்கல. அது ஒரு ஒரு டீசன்ட் விஷயம். ஸ்பின்னர் மேபி எடுக்கலாம்.
யாராவது? சல்ராஜ் பட்டேல் பத்தி எனக்கு ஐடியா இல்ல. உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. பிரபு தேசாய்லாம் இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு. அவர்லாம் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆயிட்டாரோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பாலா. இப்ப பிரபு டொமஸ்டிக்ல தேசாய். அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் பண்றாங்களாங்கிற மாதிரி நம்ம யாருக்கும் தெரியல. ஓகே ஓகே. இப்ப மயங்க். மங்கேஷ் யாதவ் கூட வந்து நல்ல பிளேயர். அந்த ஒரு யாக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வைக்கிறார் மாதிரி ஒரு ஓ பாத்துட்டு இருந்தேன். அப்படியா? சோ அவர் ஒரு நல்ல ஆப்ஷனா வெரி இருப்பாரு. குட். செட் நம்பர் 18. சலீல் அரோரா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் போல அதெல்லாம். சலீல் அரோரா, டெஃபினட்டா ரிக்கி இப்போ புரி, ரீசெண்டா ராகுல். நடந்த அந்த ஒரு சயித் முஸ்டாக் அலில பஞ்சாபுக்கு செம்மையா ஒரு 100 ஒன் அடிச்சிருந்தாரு. லோயர் ஆர்டர் வேற. சோ அதனால அவர் எடுக்கலாம். சோ அவர் போலாம். விக்கி பொய்லாம் என்னதான் ரொம்ப வருஷமா இருந்தாலும் போக மாட்டாங்க. ராகுல், கரெக்ட். புத்தி, சௌரவ் சௌஹான், டலால், அபிஷேக் பத்தாக், குணால் ராத்தோர் வேணா. குணால் சிங் ராத்தோர் அவரு ராஜஸ்தானுக்கு ஒரு டைம் ஆனார். ராஜஸ்தான் தான் ராஜஸ்தான் மேபி அவர் ஒரு பேஸ் பிரைஸ்ல போலாம். ரவி சிங் கூட ஒரு டீசென்டான ஆப்ஷன் தான்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருமே ஒரு பேஸ் பிரைஸ்ல போலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. செட் நம்பர் 19 இந்தியன் ஃபாஸ்ட் bowlers ஆக்சுவலா. கேஎம் ஆசிஃப் சிஎஸ்கேக்கு ஒரு கேரளா. டைம்ல ஆடி இருக்காரு, ஆர்ஆருக்கு ஆடி இருக்காரு, அப்புறம் ஃபேட் அவுட் ஆயிட்டாரு. சகிப் ஹுசைன், முகமது இஷார், கவரேப்பா, விஜய் குமார், வித்யாதர் பட்டேல், பிவிஎஸ் ராஜு, ஓம்கார் தர்மாலே, பிருத்திவிராஜ் யாரா தெரியல பாலா. உனக்கு ஏதாவது யாரா இதுல ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணிருக்கியா டேலண்ட்ஸ்? ஆசிஃப் மட்டும் தான் தெரியும். மத்ததெல்லாம் கொஞ்சம் தெரியல. நான் மத்தது யாரும் வெயிட் தெரியல. பண்ணி தான் பார்ப்போம். ஸ்கவுட்டிங் சக்கீப் சிஸ்டம்ல தான். ஹுசைன் ஆக்சுவலி இல்ல சக்கீப் ஹுசைன் வந்து தெரியும். சக்கீப் ஹுசைன் பாத்தீங்கன்னா இந்த கொல்கட்டால ஒரு டைம் இருந்தார். நல்ல ஒரு ஃபாஸ்ட் bowler. எனக்கு தெரிஞ்ச ஒரு 150லாம் 140லாம் வந்து கிளிக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சோ அவர் ஒரு டீசன்ட் பிக்கா இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பின்னர் செட் நம்பர் 20. செட் நம்பர் 20 144 யார்? சுபம் அகர்வால், முருகன் அஸ்வின், முருகன் தேஜஸ் அஸ்வின். பரோக்கா, நம்ம கேசி இவர் கரியப்பா. கேசி கரியப்பா நம்ம கூட இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நாள். முருகன் அஸ்வின் போவாரா பாலா? டீசென்ட் ஆப்ஷன்னா பேட்டிங்கும் ஒரு அவரால் 6 சீட்டிங் எடுக்க எபிலிட்டி இருக்கு. எல்லாம் யாராவது ஃபேட் அவுட் ஆன எடுக்கலாம். மாதிரி இருக்கு. ஒரு அதே மாதிரி டீசென்ட் ஆப்ஷன் கார்த்திக் தான். சட்டா, பிரவீன் பிரவீன் துபே எடுக்க வாய்ப்புகள் இருக்குல்ல பேஸ் பிரைஸ்ல. ரொம்ப பிரவீன் வருஷமா துபே அவரு அவரும் இந்த ஒரு அவரை லெஃப்ட் ஆர்ம் எடுத்துடுறாங்க, டெல்லி ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்க மோஸ்ட்லி மாட்டேங்கிறாங்க. ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவரை. ஆமா ஆமா மோஹித் ரதி கரெக்ட். கூட மோஹித் யாராவது ரத்தி. எடுக்கலாம். மோஹித் ரத்தி கூட பார்க்கலாம். இமான்ஷு சர்மா கூட ஒரு பேர் நான் பார்த்தேன் லாஸ்ட் டைம் ஆக்ஷன்ல. கரெக்ட். யஷ்வந்த் இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செட் நம்பர் 21 போலாம் பாலா. ஒரே ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ். பிளேயர்ஸா வந்து இறங்கிருக்காங்க. செத்தீங்கடா நீங்க அப்படின்ற மாதிரி. ரெஹான் அஹ்மத் ஆல்ரவுண்டர்ஸ். அவரால் 100 டோர்னமெண்ட் மட்டும் தான் விளையாட முடியும், வெளில வந்து ஆட முடியாது. கூப்பர் கனாலி வில் பி அ சூப்பர் பிக் பாலா. கரெக்ட். சூப்பர் டேலண்டட் பிளே. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு 50 ஒன்னு போட்டாரு பிக் பேஷோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. சிட்னி தனியா வந்து சிக்ஸர்ஸ்க்கு அந்த ஒரு ஆப்போசிட்டா. 11 ஓவர் கேம்ல வந்து செமையா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆடினாரு. நல்ல டேலண்டட். கண்டிப்பா இவருக்கு பிட்டு போலாம் பாலா. டாம் கரெக்ட். கரன்லாம் வேலைக்கு ஆகாது. பெவன் ஜேக்கப்ஸ் எல்லாம் பெருசா ஒண்ணுமே பண்ணல பாலா அந்த T20 டொமஸ்டிக்ல. இன்னும் அந்த ரீசெண்ட் ப்ரூவன் டைம்ஸ்ல பண்ணல. அவங்களோட ப்ரூவன் பண்ணல. லீக்ல டேலண்ட் இருக்கான ப்ரூவன் பண்ணல. டேனியல் லாரன்ஸ்லாம் நான் கண்டிப்பா அன்சோல்டு தான். ஜார்ஜ் லிண்டே வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம சொன்னோம் சிஎஸ்கே கூட வந்து டீசென்டான ஒரு பாத்தீங்கன்னா ஆப்ஷன். போலாம். டெஃபினட்டா யாராவது எடுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு bowling ஆப்ஷன், பேட்டிங்கும் சூப்பரா ஆடுவார். ஓகே அடுத்தது. 159 இதுதான். அப்புறம் குல்தபின் நைப் கண்டிப்பா அன்சோல்டு தான், எழுதி கொடுக்குறேன். வில் சதர்லாண்ட் ஒரு நல்ல ஆப்ஷன் தான், ஆனா போவாங்களா எனக்கு தெரியல ப்ரோ. நல்ல எனக்கு டேலண்ட். டவுட்ஸ் தான். அதான் நீங்க சொன்ன மாதிரி நல்ல டேலண்டட் தான். அந்த ரெனிகேட்ஸ் டீமோட கேப்டன் இப்போ தான். இப்போ இந்த டைம்ல போய் ரிஸ்க் எடுப்பாங்களான்றது தெரியாது மினி ஆக்ஷன்ல. அதே மாதிரி தான் கரெக்ட். வெப்ஸ்டர் வந்து நம்ம ரெட் பால் கிரிக்கெட்ல பாத்துருக்கோம். சூப்பர். ரெட் T20 பால் எப்படி கிரிக்கெட்ல சூப்பர் பிளேயர் தான். இருந்தா T20 கொஞ்சம் கஷ்டம் தான். வெயிட் பண்ணு. சோ செட் நம்பர் 22ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் bowlers. இது க்ரூஷியல் பாலா. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தியா ஃபாஸ்ட் bowlers தேவை பேக்கப்புக்கு அப்படின்னு சொல்லி. ஃபாரின் ஃபாஸ்ட் bowlers டஸ்கின் கரெக்ட். அஹ்மத் ஐ டோன்ட் திங்க் செட் ஆகாது. ரிச்சர்ட் கிளேசனும் வேலைக்கு ஆகாது. அல்ஜாரி ஜோசப்பும் இன்ஜுரி கன்சர்ன் வேலைக்கு ஆகாது. ஷமார் மேபி ஜோசப்பும் மேபி T20 யாராவது வந்து பாத்தீங்கன்னா அல்ஜாய் ஜோசப் இன் கேஸ் வேணா யாராவது எடுக்கலாம். இல்ல பாலா ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா இன்ஜுரி கன்சர்ன் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஷமார் ஜோசப்க்கும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இன்ஜுரி ரேலி கன்சர்ன் மெர்டித் இருக்கு. வேணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ரேலி மெர்டித் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஜெய் ஜெய் ரிச்சர்ட்சனும் ரிச்சர்ட்சன் சேம் கூட இன்ஜுரி கன்சர்ன். இன்ஜுரி கன்சர்ன் தான். லாஸ்ட் டைமே பஞ்சாபோ யாரோ எடுத்துட்டு வெறுப்பாயிட்டாங்க. நவ்தீப் கரெக்ட். சைனி ஒரு இன்ஜுரி கன்சர்ன் தான், பட் ஸ்டில் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ன்றதுனால அவருக்கு ஒரு பிட் விழும். அதான் கரெக்ட். என் பாயிண்ட் ஆஃப் வியூ. நவீனுல் லக் எல்லாம் வேலைக்க மாட்டாரு. லூக்கூட் ஆக்சுவலா ஒரு டீசென்டான ஆப்ஷன் பாலா. சீரியஸா நான் சொல்லுவேன். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இப்ப அவருமே வந்து அன்சோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு டைம் மும்பை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நிறைய ரன்ஸ் வேற லீக் பண்ணியிருந்தாரு. பட் நல்ல ஆப்ஷன் தான் ஒரு அவரு. மேட்ச்ல தான் லீக் பண்ணாரு பாலா. நான் பார்த்தவருக்கும் 100ல சூப்பரா போட்டாரு. எங்க விளையாட இங்கிலாந்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட டீசென்டா போடுறாரு. ஆக்சுவலா ஒரு லெஃப்ட் ஹேம் ஃபாஸ்ட் bowler என்னைக்குமே யூஸ்ஃபுல். ஒரு டீசென்டா கரெக்ட். பேஸ் பிரைஸ்ல கூட எடுத்து வைக்கலாம் போல ஒரு பேக்கப். இது என்னோட கருத்து. பார்க்கலாம். செட் நம்பர் 23 நெக்ஸ்ட் அடுத்தது குணால் சண்டேலா, ஆயுஷ் தசேஜா, கும்ரான் இக்பால், தீரஜ் குமார், பானு பனியா, சஹில் பராக், ஆஷ் கபீர், ரங்கா, ஆதர்ஷ் சிங் பாலா. இது என்ன லிஸ்ட்? இது பேட்டிங்கா, போலிங்கா, விக்கெட் கீப்பிங்கா? யாருக்குமே தெரியாத இந்த லிஸ்ட்டை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் ஆக்சுவலி அப்புறமா ஸ்டடி ஆதர் பண்ணுவோம். சிங் மட்டும் விளாண்டுருக்காரு. அவர் அந்த பேர் தெரியும். நல்ல பிளேயர் தான் நினைக்கிறேன். சோ அவர்கிட்ட வந்து எடுக்கலாம் என்னால நினைக்கிறேன். எதுவுமே ரீகலெக்ட் பண்ண முடியல, பட் ஏதாவது டேலண்ட் இருக்கலாம். கரெக்ட். ஸ்கவுட்டிங் பண்ணி ஏதாவது டேலண்ட் இருக்கலாம். இந்த செட்டை நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். இதுல இருந்து யாராவது கரெக்ட். இருக்கு. எனக்கு இந்த தீரஜ் குமார் எதுலயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு பாலா.
போன வாட்டி ஐபிஎல் ஸ்குவாட்ல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டெஃபினட்டா நம்ம டெஃபினட்டா பார்க்கலாம். ஸோ செட் நம்பர் 24 பாலா. ஸோ நான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல மனோஜ் பேண்டேஜ்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஆட்கள்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க, அது பேண்டேஜ் இல்ல பேண்டேஜே அப்படின்னு. அதுக்கப்புறம் மயங்க் தகார், ராகவ் கோயால், மன்மந்த் மன்வந்த் குமார், குமார். அபித் முஷ்டாக், ஜலத் ஆக்சுவலி சக்சேனா. ஜலேஜ் 200 சக்சேனா டொமஸ்டிக்ல நல்ல பிளேயர். 200 வருஷமா கிரிக்கெட் ஆடுறாரு. எதுலயுமே வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது ஜலத் சக்சேனாக்கு. ஆதித் ஷெத் ஒரு டீசென்டான ஒரு பிளேயர் பாலா, நான் ஹிருத்திக் பாத்துருக்கேன் ஷோக்கின் கூட டொமஸ்டிக்ல. ஒரு டீசென்டான ஒரு ஆப்ஷனா இருப்பார்னு நினைக்கிறேன். மும்பைக்குலாம் ஆடி இருக்காரு. ஆனா ஏதோ ஆட்டிடியூட் பிரச்சனை போல இருக்கு பாலா, அது ஒரு இருக்கலாம் பிரச்சனை. மேபி. அதனாலதான் அவர் உள்ள ஜெகதீஷா வரல சுஜித் அப்படின்னு இருக்காரு. கேள்விப்பட்டேன். சுஜித் எல்லாம் போக மாட்டாங்க போல, சுஜித் தியாகராஜன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் போக மாட்டாங்க. அது நம்ம செட் நம்பர் 25க்கு போயிடுவோம். செட் நம்பர் 25ல ஜோ கிளார்க், நல்ல பிளேயர், ஆனா எனக்கு தெரிஞ்சு அன்சோல்ட் ஆயிடுவாருன்னு தோணுது. எஸ்தர் ஹுசைன் எனக்கு என்னவோ ஒரு பிட்டு சின்னது கிடைக்கும் தோணுது. டேலண்டட் பிளேயர் பாலா, சவுத் ஆப்பிரிக்கன் கரெக்ட். பிளேயர். சவுத் ஆப்பிரிக்கா வந்து இங்க இந்தியால சூப்பரா விளாண்டாரு அந்த டெஸ்ட் கிரிக்கெட்லாம். எஸ்ஏ டெஃபினட்டா 20லயே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம்ல, இந்த பையன் கொஞ்சம் நல்ல டேலண்டட் பிளேயர்னு. கரெக்ட். பீடா கூட பாத்தீங்கன்னா நிறைய இவரை பத்தி ஒரு பாசிட்டிவ் திங் சொல்லியிருக்காரு. அண்ட் அவரோட கேமே கரெக்ட். பார்த்தேன் அந்த இந்தியா ஏல அகைன்ஸ்ட் இந்தியா ஏ, வேற லெவல்ல விளாண்டாரு. கரெக்ட். ஜான், டாம் மோர்ஸ், விபின், விஷ்ணு சோலங்கி, ஹர்திக் டேக்மோர், எனக்கு தெரிஞ்சு இவங்க அன்சோல்டா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஒரு பேர் ஏதாவது ஸ்கவுட்டிங் சிஸ்டம்ல. இந்த டாம் மூர்ஸ் வேணா ஒரு டீசன்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், பட் பிட் இல்ல கிடைக்காது. பாலா, இல்ல பாலா, இல்ல 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 இல்ல, இங்கிலாந்துல 100ல தானே சொல்றேன், நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாரு. செட் நம்பர் 26 சயான் கோஷ், மணி கிரேவல், அர்பித் மணி புலேரியா, கிராவல் வந்து சுனில் குமார். ஆக்சுவலி மணி கிராவல் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவர் வந்து நல்ல யாக்கர் போடுவாரு. அந்த கர்நாடகா பிரீமியர் ஓகே லீகோ ஏதோ பிரீமியர் லீக்னு நினைக்கிறேன். ஓகே. ட்ரிஸ்டன் லூஸ், அந்த சவுத் ஆப்பிரிக்கன் சவுத் ஆப்பிரிக்கன் அவரே பவுலர் தான். பாலா. நம்ம கூட அந்த எஸ்ஏ எம்இ 20ல கேப்டன் காட்டுறாரு. கரெக்ட். ஆனா இங்க எடுப்பாங்களான்னு தெரியாது. திவேஷ் சர்மா, அபிலேஷ் ஷெட்டி, இர்ஃபான் மணி உமேர், கிராவல் வேணா குல்தீப் ஒரு யாதவ். ஆப்ஷனா இருப்பாரு. ஓகே ஓகே. அடுத்த செட் நம்பர் 27, ஐ திங்க் திஸ் இஸ் ஸ்பின் ஆப்ஷன் நினைக்கிறேன். மனன் பரத்வாஜ், ஷேயாஸ் சவான், பர்ஷித் தனக், ஜிண்டல் காந்தி, தர்மேந்திர ஜடேஜாலாம் ரெட் பால்ல நல்லா போடுவாரு. T20ல எப்படின்னு கரெக்ட். தெரியாது. அமித் ஜாதவ்வேத் குமார், விஷால் சுப்ரமணியம் கூட நிஷாந்த், இருக்காரு. சாமி பாண்டே, ஜத்வேத் சுப்ரமணியம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர்னாங்க. ஆனா அவருமே ஃபேட் ஆயிட்டாரு ஆக்சுவலா. டிஎன்பிஎல்லே ஒண்ணுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் பெருசா பண்ணல. அன்சோல்டு தான். செட் நம்பர் 28 போவோம் போலா. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. முகமது அப்பாஸ், யாரா அவன் முகமது அப்பாஸ் தெரியல, எனக்கு பாகிஸ்தான் போலர் தான் ஞாபகம் இருந்துச்சு. அவர் இதுல வர முடியாது. சரித் அசலங்கா டீசன்ட் பிக் தான், ரீசென்ட் டைம்ல அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, எடுப்பாங்களான்னு தெரியாது. ராஸ்டன் ராஸ்டன் சேஸ் சேஸ் தான் கஷ்டம் தான். கன்ஃபார்மா அன்சோல்டு. லியாம் டாசன் டாப்சன் கூட ஒரு ஒரு டீசன்ட் டீசன்ட் ஆப்ஷனா பிக் இருப்பாரு. தான், டீசன்ட் பிக் தான். ஜார்ஜ் காட்டன்லாம் வர மாட்டாரு. கைல் மயர்ஸ் ஏதோ ஃபிட்னஸ் இஷ்யூ பாலா, எடுக்க மாட்டாங்க, கன்ஃபார்மா கரெக்ட். எடுக்க மாட்டாங்க. வென் பிரிட்டோரியஸும் வந்து பாத்தீங்கன்னா அன்சோல்டா தான் போவார். நேதன் ஸ்மித்தும் போக மாட்டாரு. டுனித் வெள்ளேலகே கூட டேலண்டட் பிளேயர் தான். ஆனா அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ், அந்த மாதிரி ரேஞ்சில் ஆடக்கூடிய இந்தியன் பிளேயர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த கரெக்ட். செட் போ. ஸோ செட் நம்பர் 29 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். பெஹன்ட்ராஃப், பெஹன்ட்ராஃப்க்கு ஒரு பிட்டு விட வாய்ப்புகள் நிறைய இருக்கு பாலா, டவுட்டே கரெக்ட். இல்ல. டீசென்ட்டா. கந்தின் ஹசன்லாம் போக அதுக்கப்புறம் மாட்டாரு. ஓலி ஸ்டோன் கூட மேத்யூ வந்து அந்த டொமஸ்டிக் லீக் அந்த லீக்லாம் நல்லா பண்ணிட்டு இல்ல இருக்காரு. பாலா, இல்ல பாலா, ஓலி ஸ்டோன், நயித் ராணா, ஓலி ஸ்டோன், ஜோஷுவா டங், சந்தீப் சந்தீப் வேரியர். வாரியர் சந்தீப் வேரியர் வேணா கஷ்டம். ஏதாவது ஒரு பிட்டு போலாம், வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி இதுல பேண்ட்ராஃப், சந்தீப் வேரியை தவிர வேற யாருக்குமே பிட்டு விடாதுன்னு என்னோட ஒரு கருத்து. வெயிட் பண்ணி பார்ப்போம். செட் நம்பர் 30 சச்சின் தாஸ், மைல்ஸ் ஹேமன், ஹாமத் இம்ரான், வி ஜடேஜா, ஐஎஸ் கான், டேனியல் லேட்கன், சித்தார்த் ராணா, ஆரோன் வர்கீஸ். ஆரன் வர்கீஸ். இவங்கெல்லாம் டேலண்டட் வெயிட் பண்ணி பிளேயர்ஸ் நினைக்கிறேன். பார்ப்போம். யாருன்னு ஐடியா கொஞ்சம் இல்ல. நம்மளுக்கு பெருசா ஐடியா இல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும். செட் நம்பர் 31ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ். அன்கோல்கர், சாம்ஸ் அப்துல் முலானி வசீம், இருக்காரு, ஒரு மும்பைல ஆடினார் ஒரு டீசென்ட். சாம்ஸ் முலானி மும்பைக்கு ஆடி இருக்காரு. டீசன்ட் பிக் சஞ்சய் தான். இவர் யாதவ் கூட ஏதாவது ஒரு டீசென்ட் ஆப்ஷன் தான். யாராவது எடுக்கலாம் மேபி. ரிப்பல் தமிழ்நாடு பட்டேல் கூட, பிளேயர் ரிப்பல் கேட்டாங்கன்னா பட்டேல் கூட இல்ல சிஎஸ்கே ரிப்பல் பிளேயர்ஸ் பட்டேல் தமிழ்நாடு பிளேயர் வேணும்னு கேட்டாங்கன்னா சஞ்சய் யாதவ் எடுத்துக்கலாம். ஒரு டீசென்ட் ஆப்ஷன், பேக்கப்பா இருப்பாரு. விபுரான் ஆமா. சர்மா கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். விபுரான் சர்மா லாஸ்ட் இயர் நல்லா பண்ணாரு. லாஸ்ட் இயரோ இல்ல நினைக்கிறேன், ஐ திங்க் 2024 நல்லா பண்ணாரு எஸ்ஆர்ஹெச்காக. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. செட் ஆக்சுவலி நம்பர் நீங்க 32 நோட் பண்ணீங்களான்னு தெரியல, அது எஸ்ஆர்ஹெச் வந்து என்ன நினைக்கிறேன்னா குவாலிஃபையோ இல்ல அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் எப்பயோ ஆடினப்போ ஒரு ஓப்பனிங்ல ஒரு மேட்ச் கொடுத்தாங்க, 50 அடிச்சிருந்தாரு மும்பைக்கு எதிராக விபுரான் சர்மா. ஓகே. ஸோ செட் நம்பர் 32 இர்ஃபான் அஃப்தாப். ஸோ செட் நம்பர் 32 இர்ஃபான் அஃப்தாப், அயா குட்டி, பிரஃபுல் ஹிஞ்ச், பங்கஜ் ஜஸ்வால், கெஜ்ரோலியா. கெல்வன் கெஜ்ரோலியாக்கு வேணா ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். ரவிக்குமார், ரஜன் குமார். ரவிக்குமார் அந்த ரவிக்குமாரா, எனக்கு அது கன்ஃபியூஷன் ஆகுது, தெரியல, பார்க்கலாம். இல்ல அவர் இல்ல நினைக்கிறேன், ஆர் ராஜ்குமார் இல்ல அவர் இல்ல. எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் இது போ. சோ அடுத்தது சட்மன் பட்டேல், இஷான் போரல் ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல ஒரு டீசென்ட்டா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பெருசா அவரும் ஃபேட் ஆயிட்டாரு. சரி, செட் நம்பர் 33 போவோம். செட் நம்பர் 33ல வந்து பாத்தீங்கன்னா புராவ் அகர்வால், ஜிகு பிரைட், யாஷ் திச்சோல்கர், அராப் குல், ரகிபுல் ஹசன்,
பிரவீன் மேத்யூ, நமன் புஷ்பக், இசாஸ் சவாரியா, ரோஷன் வக்கீல். இது வரைக்கும் எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. இவங்கெல்லாம் போய் நம்ம எப்படி விளையாடுறாங்கன்னு இந்த லிஸ்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கரெக்ட். பாத்தீங்கன்னா டீடைல்டா போய் டிஸ்கஸ் பண்ணணும். கண்டிப்பா ஏதாவது 34 வந்து ஸ்கவுட்டிங் ஒரு சிஸ்டம் நோட் ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. பவுலர் வெஸ்ஸாகர், பினுரா பெர்னாண்டோ, சொரிஃபுல் அஸ்லாம், ஜாஷ்வா லிட்டில், ஒபாட் மெக்கை, பில்லி ஸ்டன்லைக். ஸோ எல்லாருமே கஷ்டம் தான் நினைக்கிறேன். மேபி ஜாஷ் லிட்டில் வேணா யாராவது எடுக்கலாம். இல்ல பலா ஜாஸ்ட் எல்லாம் புழகுறாங்க. இது இந்த லிஸ்டே கரெக்ட். அன்சோல்ட் தான். செட் நம்பர் 35 அப்படியே படிச்சிரு. ஆம்பிரிஷ் இருக்காரு, என் சௌத்ரி, ஃபில்ட்ரா, நொரான்ஹா, ஆர் ராஜ்குமார். இவர் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ராஜ்குமார், ரவி கண்டிப்பா ராஜ்குமார். கண்டிப்பா அவருக்கு இங்கிலாந்து ஒரு ஒரு பிட்டு லோயர் போலாம் ஆர்டர் போல. நல்ல நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர். டெஃபினட்டா. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸும் வராங்க. சன்னி சந்து வராரு. அவரு நல்ல ஒரு ஆ, ஆல்ரவுண்டர். ஸோ அவருக்கு ஒரு டீசென்ட் பிக் கொடுக்கலாம். சோனு யாதவ் சிஎஸ்கே இருக்காரு. போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா. சோனு யாதவ் கூட ஒரு நல்ல டீசென்ட் பவுலிங் ஆப்ஷன் தான். யாராவது பேக்கப்பா அம்பரீஷ் வந்து கூட எடுத்துக்கலாம். எனக்கு என்னவோ இந்த செட்ல அம்பரீஷ், ராஜ்குமார் அண்ட் சன்னி சந்து இவங்கெல்லாம் வந்து இப்போ சோனு யாதவ் கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பார்க்கலாம். இந்த கரெக்ட். பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிட்டு விட வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் கரெக்ட். பண்ணி பார்ப்போம். அப்படியே 36 செட் நம்பர் வசீம் 36 வசீம் படிச்சிருந்தேன். கேண்டே, வசீம் கேண்டே, ஆட்டிஃப் முஸ்டாக், அட்டல் ராய், ரக்ஷான், மணிஷ் ரெட்டி. ஸோ யங் டேலண்ட்ஸ் நினைக்கிறேன். ஸோ எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். அதுலயே நிஷாந்த் நிஷாந்த் சரானோ, சரண், திபேந்திரா சிங், ரஜத் வர்மா, ரோஹித் யாதவ். திபேந்திரா சிங் வந்து ஒரு டீசென்ட் பிளேயர் நினைக்கிறேன். ஸோ கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மேபி அவருக்கு ஒரு எங்கேயாவது வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செட் 37, எமன்ஜூ சஹல், ஹெக்டே, பாலகிருஷ்ணா இவர் கிடையாது, நம்ம அந்த ஆக்டர் கிடையாது. விஹான் மல்ஹோத்ரா, கிலான் பட்டேல், டெலன் இவ்வளவு டெலன் பா ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கும்பல. டெலனோ ஏய் பாட் பாட்டிக்கிட்ட ஹீட்டர் நம்ம நம்ம பண்ணான். நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த ஒரு லோயர் ஆர்டர்ல நல்ல கண்டிப்பா பிட்டு கான்ட்ரிபியூஷன். கொடுக்கலாம் போல. நல்ல ஒரு ஹார்ட் ஹீட்டரு, ஒரு டீசெண்டா நல்ல ஒரு போலரு. கண்டிப்பா ஒரு செம ஃபியூச்சர் சவுத் ஆப்பிரிக்காக்கு. யாராவது கரெக்ட். இப்பவே வந்து கரெக்டா எனக்கு என்னவோ இவரை லைட்டா அப்படி ஒரு பேஸ்ல தட்டி தூக்கிடலாமா நைஸா அப்படின்னு எம்ஐ பாப்பாங்கன்னு தோணுது. கரெக்ட். ஓகே கேரி ஆன். ஹர்திக் ராஜ் இருக்காரு. சர்தாக் ரஞ்சன். ஆக்சுவலி இவர் வந்து ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இந்த டெல்லி பிரீமியர் லீக்ல நல்லா பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆப்ஷனா ஓகே இருப்பாரு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த் இருக்கிறேன். டியான் வேன்புரனும் அந்த எம்ஐ கேப்டன் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எம்ஐ டீசென்ட் கேப்டன் ஆப்ஷனா இருக்கும். பார்த்தோம். ஆனா நம்ம பார்த்தோமே எடுப்பாங்களான்னு தெரியல. அந்த பேட்டிங் தான். இல்ல டெஃபினட்டா. டவுட் சோ. 38 வந்து அடுத்தது ஆச்சாரியா, சடீக் ஹுசைன், சுபாம் காப்சே, அகிப் கான், சபீர் கான், பயாண்டா மஜோலா வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து எடுப்பார்னு என்ன நினைக்கிறேன். டீம்? கேரளாலேயோ ஏதோ ஒரு பிரீமியர் லீக் நினைக்கிறேன். எந்த பிரீமியர் லீக்னு சரியா தெரியல. ஸோ அதில் ஓகே டீசெண்டாக பண்ணிட்டு ஓகே. இருக்காரு. ஸ்ரீஹரி நாயர், பிரிஜேஷ் சர்மா, அமான் ஷெகாவட். ஸோ இவங்கெல்லாம் நமக்கு பெருசு ஐடியா கிடையாது. 39 வந்து நம்பர் 13 ஹிமான்ஷு பிஷட், சக்கரபாட்டி, கனிஷ் சௌஹான், மயங்க் குஷைன், கனிஷ் சௌஹான். புகழேந்தி. இன்னைக்கு அண்டர் 19ல சூப்பரா போலிங் போட்டிருக்கான் அந்த பையன் கனிஷ் சௌஹான். டெஃபினட்டா. அவன் தொடர்ந்து அதுக்கப்புறம் நல்லா போட்டுட்டு வரான். புகிலேந்தி, அபிமன்யு சிங், சுபம் ராணா, அர்பித் ராணா வந்து டெல்லி பிரீமியர் லீகோட டாப் ரன் ஸ்கோரர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வர நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர். ஸோ மேபி அவர் எங்கேயாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மரம் ரெட்டி, சகர் சொலாங்கி. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு டேலண்டட் பிளேயர்ஸ். மேபி எங்கேயாவது போகிறாங்களான்னு பார்ப்போம். ஆரியமான் சிங், தக்ஷ் கமாரா, விஷால் மண்டால், அர்ஃபாஸ் முகமது, ஹேமந்த் பட்டேல், மிருதுல் சுராக், அனுஜ் தக்ரால், பராத் வாட்ஸ், லலித் யாதவ் டெல்லிக்கு ஆடினாரு. ஸோ அன்சோல்டு. அதான் இப்போ ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. நிதின் சாய் யாதவ். ஸோ இவங்கள யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து செட் 41, கிறிஷ் பாகத், பிரிட்டிட் டட்டா, சமார் கஜார், நசீர் லோன், முல்சாண்டி, அகில் ஸ்கேரியா வந்து நல்ல ஒரு பிளேயர். வந்து இவர் கர்நாடகா பிரீமியர் லீக் நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன் வந்து ஸோ அவர் நல்லா எடுப்பாங்க ஓகே. நினைக்கிறேன். ஷராஃபுதீன், அஜய் சிங், ரித்திக் ததா, லுர்ராஜ் சிங் அவர் யாராவது வருவாங்க நினைக்கிறேன். 42 முகமது அலி, அந்த டிஎன்பியோட ஃபாஸ்ட் பவுலர் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மதவ் பஜாஜ், அக்ஷவ் பஜா அவர் இருக்காரு. ராஜ் சிங் பிஷட், ரிஷாப் சௌஹான், ஜாக் எட்வர்ட்ஸ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். இப்போ இன்னைக்கு நடந்த பிக் பேஷ் லீக்ல சூப்பர் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாரு. இவர் கூட ஒரு பிட்டு போலாம். டெஃபினட்டா. ஏன்னா யங் டேலண்ட் தான். இப்போ நீங்க எடுத்து ஒரு குரூப் மாதிரி பண்ணிக்கலாம். டியான் ஃபார்ஸ்டர் ஆக்சுவலி நல்ல பிளேயர். அந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த ஒரு லோயர் ஆர்டர்ல நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்திருந்தாரு. பட் ஓடிஐல அடிச்சிருக்காரு. நல்ல நாக்ஸ் ஆடி இருக்காரு. நல்ல பிளேயர் சிஎஸ்கே தான். கூட எடுத்திருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஒரு பிரச்சனைனா ஆக்ஷன் முடிஞ்சதா SA20 வருது. ஸோ அதுல தான் தெரியும் எப்படி எக்ஸாக்ட்லி பெர்ஃபார்ம் பண்றாரு. எக்ஸாக்ட்லி. துர்மில் இவங்க மட்கார். அந்த மெகா ஆக்ஷன்ல யூஸ்ஃபுல்லா வருவாங்க. டெஃபினட்டா. துர்மில் மட்கார், சிவா சிங், அப்புறம் பாத்தீங்கன்னா வல்சங்கர். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு யங் டேலண்ட். ஸோ யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். கரெக்ட் தான் பாலா. ஏன்னா நம்ம இதை வந்து ரஷ்யன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, இதுல இருந்து தான் நிறைய பேரை நம்ம தெரிஞ்சுக்கிறோமே. ஸோ அதனால வி கேன் கண்டிப்பா இந்த பிளேயர்ஸ் வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாம். யாரெல்லாம் வந்து நல்ல பிளேயர்ஸ், இவங்கலாம் வந்து போவாங்களா இல்லையா இன்னுமே ஃபர்தரா. பட் ஸ்டில் இன்னும் 2 days தான் இருக்கு. ஓகே, மினி ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்மளோட பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணிடலான்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க்யூ பாலா, இவ்வளவு பொறுமையா
ஃபுல் 10 டீம்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் என்டையர் இந்த ஒரு 350 பிளேயர்ஸை பத்தி நம்ம வந்து சோல்ட் ஆவாங்களா அன்சோல்ட் ஆவாங்களான்ற மாதிரி டிஸ்கஷன்ல என்னோட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். அண்ட் அடுத்த கிரிக்கெட் சம்பவத்தில் நம் சந்திப்போம் பலா. அண்டில் தென் பை.